வணக்கம், இட்ஸ் மீ அனிஷ், your favorite chemistry educator. நீங்கள் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது Xylem நீ தமிழ் சேனல் ஒன் ஷார்ட் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பயோமாலிகுல்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே பெர்ஃபெக்டாக க்ளீன் அண்ட் கிளியராக இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸில் கொஞ்சமாக எனர்ஜியை காட்டுங்க பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த செஷனுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அங்கே ஒரு டிரைவ் இருக்கும். அந்த டிரைவில் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் ஆக்சஸ் தான் ஆக்சசபிள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் படிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஹியர் பயோமாலிகுல்ஸ். ஸோ அந்த பயோமாலிகுல்ஸை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ ஈஸியான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிடையாது. நம்ம பார்க்க மாதிரி மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பென்டேன் அந்த மாதிரி ஈஸியான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிடையாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி, ஓகே, லைஃப்லெஸ், ஓகே, உயிரே இல்லாத காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி, ஓகே, ஜாயின் டுகெதர் அண்ட் உருவாக்குது. எதை உருவாக்குதுன்னா உயிருள்ள ஒரு லைஃப் ஃபார்மை கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் என்னன்னா இதை பற்றி படிக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னா பயோமாலிகுல்ஸ் சாப்டர். ஸோ பயோமாலிகுல்ஸ் சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்னா, ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ், ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ், ஓகே, லைஃப்லெஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல் என்ன பண்ணுதுன்னா ஒரு லைஃப் ஃபார்மை கிரியேட் பண்ணுது. அது எப்படி? அண்ட் இந்த பயோமாலிகுல்ஸ்குள்ள என்னென்ன குரூப்ஸ், ஓகே, என்னென்ன கிளாஸஸ் இருக்கு. ஸோ இப்போ லைஃப்லெஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு லைஃப் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ப்ராசஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கிளாஸஸ், ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் என்னன்னா ஸோ பயோமாலிகுல். ஸோ இங்கே நம்ம கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் லைக் காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஓகே, அண்ட் அந்த காம்பவுண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டரோட நீட் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு பயோமாலிகுல்ஸில் ஒரு 4 இம்பார்ட்டண்டான கிளாஸஸ் இருக்கும். அந்த 4 இம்பார்ட்டன்ட் கிளாஸஸோட ஒரு ஜெனரல் நாலேஜ், ஓகே, ஜெனரல் ஐடியாஸை நம்ம இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம். என்னென்ன கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், இன்னொன்று ப்ரோட்டீன்ஸ், அண்ட் ஆஃப்டர் தட் வைட்டமின்ஸ், தென் நியூக்ளிக் ஆசிட். ஸோ 4 கிளாஸஸை இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். உங்களோட நீட் சிலபஸ்லையும் அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஆர் ஜாயின் டுகெதர் அண்ட் டு ஃபார்ம் ஒரு லைஃப் ஃபார்மை கிரியேட் பண்ணுது. ஓகே, அண்ட் லைஃப் ஃபார்மை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த லைஃப்லெஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த லைஃப் ஃபார்ம் க்ரோ ஆகுறதுக்கும் சரி அண்ட் ஃபர்தராக மல்டிபிள் அந்த லைஃப் ஃபர்தராக டிவைட் ஆகிறதுக்கும் சரி, ஓகே, ஒரு பேரண்ட்லேருந்து டாட்டர், ஓகே, அது ஃபார்ம் ஆகிறதுக்கும் சரி மல்டிபிள் பர்பஸாக நம்ம இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ப்ளே ஆகும். ஓகே, ஸோ காட் இட். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தான் இங்கே விஷயம். அந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் லைஃப் ஃபார்மை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த லைஃப் ஃபார்மோட லைஃப் ப்ராப்பராக போகிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நம்ம அங்கே முன்னாடி பார்த்தது தான், வைட்டமின்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஓகே, இந்த கிளாஸஸ் பற்றி தான் இங்கே நம்ம டிவைட் பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ் 4 இம்பார்ட்டன்டான கிளாஸஸ் என்ன, பயோமாலிகுல்ஸோட 4 இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் என்னன்னா கார்போஹைட்ரேட், வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஆதி காலத்துலேருந்து, ஓகே, முன்னாடி எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸுக்கு எப்படி பேர் வச்சுருந்தாங்கன்னா சிஎன், ஓகே, சிஎக்ஸ், ஓகே, சிஎக்ஸ்னு வச்சுப்போம், ஹைட்ரேட்டட் கார்பன்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஹைட்ரேட்டட் கார்பன்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹைட்ரேட்டட் கார்பனை தான் நம்ம கார்போஹைட்ரேட், இங்கே பாருங்க, ஹைட்ரேட்டட் கார்பன் அப்படின்னு முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தாங்க. ஓகே, ஹைட்ரேட்டட் கார்பன் அப்படி இருக்கக்கூடிய மாலிகுல், ஹைட்ரேட்டட் கார்பனோட ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை கார்போஹைட்ரேட்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் அப்புறமா என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இங்கே பாருங்க, இப்போ CXH2OYன்னு போட்டிருக்காங்க. இப்போ X is equal to 1ன்னு வச்சுப்போம். ஓகே, Y is equal to 1ன்னு வச்சுக்கிறேன். அப்படி வச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாலிகுல் எப்படி இருக்கும்னா C1H2
ஓ! இது என்ன? நமக்கு ஒரு கார்போஹைட்ரேட்டான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இது என்னன்னா, நமக்கு ஃபார்மால்டிஹைடா இருக்கும். ஸோ இட்ஸ் அவர் ஃபார்மால்டிஹைட். ஓகே. ஸோ இந்த ஜெனரல் ஃபார்முலா வந்து இட்ஸ் இட்ஸ் இதுக்கு ஒரு கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் வந்துச்சு. அதனால தான் அதுக்கு அடுத்து ஒரு டெஃபினிஷன கொண்டு வராங்க. ஹைட்ரேட்டட் கார்பன் சொல்ல வேண்டாம். ஓகே. ஹைட்ரேட்டட் கார்பன்ஸ்ங்கிற வந்து அந்த லாஜிக் நமக்கு வேண்டாம். அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு லாஜிக் கொண்டு வராங்க. ஒரு டெஃபினிஷன கொண்டு வராங்க. அந்த டெஃபினிஷன் என்னன்னா, இட்ஸ் அன் ஆப்டிகலி ஆக்டிவ் ஓகே. ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்ஸி. பாலிஹைட்ராக்ஸின்னா என்ன? ஹைட்ராக்ஸின்னா என்ன? ஆல்கஹால் குரூப். பாலிஹைட்ராக்ஸின்னா நெறைய ஆல்கஹால் குரூப் இருக்கக்கூடிய ஓகே ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐ அம் ரிப்பீட்டிங் இட் அகைன் பிகாஸ் மோர் இம்பார்ட்டன்ட்மா. என்னன்னா இட்ஸ் டிஃபைன்ட். கார்போஹைட்ரேட்னா என்னன்னா ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டினா என்ன சார்? எய்தர் ஒரு பிளைன் போலரைஸ்டு லைட்ட இந்த சொல்யூஷன்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, அந்த லைட்ட எய்தர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ண வைக்கணும். இல்லன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ண வச்சா, அந்த காம்போனன்ட்ட நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, பிளைன் போலரைஸ்டு லைட்ன்னு சொல்லுவோம். ஓகே. காட் இட்? சாரி அந்த ஆப்டிகல் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ பிளைன் போலரைஸ்டு லைட்ட டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ஆர் லீவோ ரொட்டேட்டரி பண்ணுச்சுன்னா, அது ஆப்டிகல் ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஆப்டிகலி ஆக்டிவ் அண்ட் அதுக்குள்ள என்ன இருக்கும்? பாலிஹைட்ராக்சி. நெறைய OH குரூப் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் இருக்கும். ஓகே. அண்ட் இந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா, சாக்கரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. காட் இட்? அண்ட் ஆஃப்டர் தட் இந்த சாக்கரைட்ஸ் வந்து பல விதமான கிளாசிஃபிகேஷன்லாம் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வேரியஸ் கிளாசிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் என்னன்னா, அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வச்சு என்னன்னா, இப்ப கிறிஸ்டலைன், வாட்டர் சால்யுபிள் அண்ட் ஸ்வீட் இன் டேஸ்ட். இது எல்லாமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். இந்த ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கக்கூடிய சுக் அ கார்போஹைட்ரேட்ஸ என்னன்னு சொல்றாங்கன்னா, சுகர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. சுகர்ஸ். அதே இது நான் கிறிஸ்டலைன். கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. அண்ட் வாட்டர் இன்சால்யுபிள். தண்ணீல கரையாது. அண்ட் ஸ்வீட்டான டேஸ்ட்ல இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அத நான் சுகர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல நம்ம கார்போஹைட்ரேட்ஸ 2ஆ டிவைட் பண்றோம். ஒண்ணு என்ன? சுகர் அண்ட் இன்னொன்னு நான் சுகர். சுகர் ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். நான் சுகர் ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்காது. அண்ட் இதுல யார் கிறிஸ்டலைன்? ஆஃப் கோர்ஸ் சுகர் கிறிஸ்டலைன். இது நான் கிறிஸ்டலைன். ஓகே. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட். ஸோ ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் இங்க பாருங்க. கார்போஹைட்ரேட்ஸோட ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்கு. என்னன்னா, பிஹேவியர் ஆன் ஹைட்ரோலைசிஸ். ஓகே. நீங்க ஹைட்ரோலைசிஸ் பண்றீங்க. இட் மீன்ஸ் ஒரு பெரிய கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸ உடைக்கிறீங்க. ஓகே. ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு சில விதமான கிளாசிஃபிகேஷன் இங்க வரும். அதுக்கடுத்து என்னன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சுகர்ஸ் அண்ட் நான் சுகர்ஸ். நெக்ஸ்ட் ஃபங்ஷனல் குரூப், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஓகே. ஃபங்ஷனல் குரூப் எய்தர் கீட்டோனா இருக்கலாம் ஆர் ஆல்டிஹைடா இருக்கலாம். ஓகே. எஸ்பெஷலி இப்போ குளுக்கோஸ் எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு என்ன ஃபங்ஷனல் குரூப் இருக்கும்னா, ஆல்டிஹைட் இருக்கும். கீட்டோன்னா ஃப்ரக்டோஸ்னா கீட்டோன் ஃபங்ஷனல் குரூப்ஸ் இருக்கும். ஸோ அத பொறுத்து ஒரு கிளாசிஃபிகேஷன். ஓகே. ஸோ இதான கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹைட்ரோலைசிஸ். ஓகே. ஸோ ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸ நான் எடுத்திருக்கேன். அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸ நான் ஹைட்ரோலைசிஸ் பண்றேன். ஓகே. ஹைட்ரோலைசிஸ்னா அத நான் கட் பண்றேன். ஓகே. ஒரு வாட்டர ரிமூவ் பண்ணி நான் கட் பண்றேன். ஸோ கட் பண்ணும்போது என்ன ஆகும்? பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்னன்னா மோனோசாக்கரைட்ஸ். ஸோ அது என்ன? மோனோசாக்கரைட்ஸ்ங்கிற கார்போஹைட்ரேட்ஸ் என்னன்னா, ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்குள்ள போகவே போகாது. ஓகே. டு நாட் அண்டர்கோ ஹைட்ரோலிசிஸ். அத நான் மோனோசாக்கரைட்ஸ் சொல்றேன். அண்ட் ஒலிகோசாக்கரைட்ஸ்னா என்னன்னா, எஸ் இது ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்கு போகும். அண்ட் அந்த போனதுக்கு அப்புறம் எவ்வளவு யூனிட்ஸ் கிடைக்கும்? இப்போ பெரிய மாலிக்யூல்ஸ் பெரிய மாலிக்யூல்ஸ். ஸோ நான் அத நான் உடைச்சு நான் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உடையுது. குட்டி குட்டியா உடையுது. ஸோ எத்தன துண்டா உடையுது அப்படிங்கிறத வச்சு நான் கிளாசிஃபிகேஷன் பண்றேன். ஓகே. இங்க நான் இத தான் நான் என்னன்னு சொன்னேன்னா ஹைட்ரோலைசிஸ். ஸோ ஹைட்ரோலைசிஸ் பண்ற பெரிய மாலிக்யூலா இருக்கு. குட்டி குட்டியா உடையுது. இந்த ப்ராசஸோட பேரு ஹைட்ரோலைசிஸ். ஓகே. ஸோ இப்போ மோனோசாக்கரைட்ஸ்ங்கிற என்னன்னா ஹைட்ரோலைசிஸே போகாது. இந்த மாலிக்யூல நான் பண்ணேன்னா தேர் இஸ் நோ ஹைட்ரோலைசிஸ். அது மோனோசாக்கரைட். இல்ல ஒலிகோசாக்கரைட்ஸ்னா இந்த மாரி லிமிட்டட் நம்பர்ஸ் கிடைக்கும். ஒரு 2ல இருந்து 10 யூனிட்ஸ் கிடைச்சுன்னா அது ஒலிகோசாக்கரைட்ஸ். இல்ல சார் மல்டிபிள் நான் நினைச்சத விட எனக்கு n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கிடைக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் 1000, 2000, 3000 அப்படிங்கிற நெறைய மாலிக்யூல்ஸ் வந்துச்சுன்னா, இட் மீன் ஐ மீன் யூனிட்ஸ் வந்துச்சுன்னா, அத நான் பாலிசாக்கரைட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே. ஓகே. காட் இட்?
காட் இட்? ஸோ மோனோசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட், பாலிசாக்கரைட்ஸ். ஸோ பாலிசாக்கரைட்னா நிறைய சாக்கரைட் யூனிட்ஸ் வரணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மோனோசாக்கரைட்ஸ். ஸோ மோனோசாக்கரைட்னா என்ன? அந்த யூனிட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஹைட்ரோலைசிஸ் பண்ணாலும் அந்த யூனிட் நோ மோர் லைக் ஹைட்ரோலைசிஸ் ஆகாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இட் cannot be hydrolyzed further. ஓகே, இதுக்கு அடுத்து இந்த காம்பவுண்ட் மறுபடியும் ஹைட்ரோலைஸ் ஆகி இன்னும் சின்ன காம்பவுண்டாக மாறாது. அது மோனோசாக்கரைட்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 20 மோனோசாக்கரைட்ஸ். இப்போ இயற்கையில் நம்மளோட நேச்சர் எடுத்த அளவுக்கு 20 விதமான மோனோசாக்கரைட்ஸ் வந்து இருக்குது. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் ரைபோஸ் இருக்குது. ரைபோஸ் இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது குளுக்கோஸ், இது ஃப்ரக்டோஸ், இது கேலக்டோஸ். ஓகே, அண்ட் இது போக ரைபோஸும் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒலிகோசாக்கரைட்ஸ். ஒலிகோசாக்கரைட்ஸ்னா என்ன? 2 to 10 மோனோசாக்கரைட்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ ஒலிகோசாக்கரைட்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ். மோனோசாக்கரைட் என்ன? சின்ன சின்ன குட்டி குட்டி யூனிட்ஸ். ஸோ மோனோசாக்கரைட் யூனிட் எவ்வளோ இருக்குன்னா 2 to 10 யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ டைசாக்கரைட்ஸ் ஆர் மோஸ்ட் காமன். இது ரொம்ப காமனான ஒரு கார்போஹைட்ரேட் யூனிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒலிகோசாக்கரைட்ஸ் ஒரு ரொம்ப காமனான ஒரு கார்போஹைட்ரேட் யூனிட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ 2 மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் ஆர் அப்டைன்ட் ஆன் ஹைட்ரோலிசிஸ். இப்போ பாருங்க, இப்போ நிறைய கொஞ்சம் லிமிட்டட் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் வந்து நான் இப்போ ஒலிகோசாக்கரைட்ஸை ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது லிமிட்டட் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த லிமிட்டட் நம்பர்னா எக்ஸாக்ட் நம்பரை வச்சு இதை ஃபர்தராக கொஞ்சம் டிவிஷன்ஸ் பண்ணுறாங்க. என்னன்னா டைசாக்கரைட்ஸ். இப்போ நான் ஒரு ஒலிகோசாக்கரைட்டை நான் என்ன பண்ணுறேன்? ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறேன். எனக்கு எத்தனை யூனிட் கிடச்சிச்சுன்னா 2 யூனிட் கிடச்சிச்சு. ஸோ அந்த 2 யூனிட் கிடைச்சனால அதோட பேர் என்னென்னு சொல்கிறேன்னா டைசாக்கரைட்ஸ்னு சொல்கிறோம். அதே இது 3 யூனிட்ஸ் எனக்கு கிடைக்குதுப்பா. ஸோ இப்போ நான் ஒரு ஒலிகோசாக்கரைட்டை ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் 3 சாக்கரைட் யூனிட் எனக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ கார்போஹைட்ரேட் யூனிட் கிடைக்குதுன்னா அது ட்ரைசாக்கரைட்ஸ். அகைன் டெட்ராசாக்கரைட்ஸுங்கிற 4 யூனிட் கிடைச்சுன்னா டெட்ராசாக்கரைட்ஸ். ஓகே, இங்கே பாருங்க, சுக்ரோஸ் ப்ளஸ் வாட்டர், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சுக்ரோஸ் இருக்குது. சுக்ரோஸுங்கிறது வந்து இப்போ பாருங்கள், வாட்டர் ஆட் பண்ணும்போது 2 யூனிட் கிடைக்குது. இது குளுக்கோஸுங்கிறது ஒரு மோனோசாக்கரைட், ஃப்ரக்டோஸுங்கிறது இன்னொரு மோனோசாக்கரைட். ஓகே, ஸோ குளுக்கோஸ்லேருந்து எனக்கு 2 மோனோசாக்கரைட் யூனிட் கிடைக்குது. அப்போ இது என்ன டைப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? எஸ், உங்களோட பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ சுக்ரோஸ் இருக்குது, நான் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறேன். ஓகே, வாட்டரில் போட்டு ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறேன். போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற 2 யூனிட் கிடைக்குது. நவ் டெல் மீ, இது எந்த டைப் ஆஃப் விச் டைப் ஆஃப் ஒலிகோ சாக்கரைட். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது வந்து என்ன டைப் ஆஃப்? இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரே டைப் தான். இப்போ மால்டோஸ் எடுக்கிறேன். மால்டோஸை நான் வாட்டரில் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 குளுக்கோஸ் மாலிகுல். ரெண்டுமே குளுக்கோஸ் தான். ஆனால் சுக்ரோஸ் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் குளுக்கோஸ், இன்னொரு பக்கம் ஃப்ரக்டோஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாலிசாக்கரைட்ஸ்னா நிறைய மோனோசாக்கரைட்ஸ் யூனிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வருது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸோட சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலிசாக்கரைட்ஸோட டைப். இந்த ஸ்டார்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸ் which yield a large number of monosaccharide units. ஓகே, லார்ஜ் நம்பர் ஆஃப் கார்போஹைட்ரேட், சின்ன மோனோசாக்கரைட் யூனிட்ஸை பண்ணுறது தான் வச்சிருக்கிறது தான் வந்து பாலிசாக்கரைட். தே ஆர் நாட் ஸ்வீட் இன் டேஸ்ட். ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம சுகர் அண்ட் நான் சுகர் பார்த்தோம் இல்லை? இந்த நான் சுகர்ஸ் எல்லாமே என்ன டைப்பு கீழே வரும்னா தீஸ் ஆல் ஆர் பாலிசாக்கரைட்ஸ். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய நான் சுகர் எல்லாமே பாலிசாக்கரைட்ஸாக இருக்கும். பட் சுகர் எப்படி இருக்கும்னா மோனோவும் சுகர் டைப்பில் தான் வரும். அண்ட் ஒலிகோவும் உங்களுக்கு என்ன டைப்பில் வரும்னா சுகர் டைப்பில் தான் வரும். ஓகே, ஸோ இந்த 2 விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சுகர் மோனோவும் சரி, மோனோசாக்கரைட்டும் சரி, ஒலிகோசாக்கரைட்டும் சரி சுகருக்கு கீழே வரும். ஆனால் பாலிசாக்கரைட்ஸ் வந்து எதுக்கு கீழே வரும்னா நான் சுகர் கீழே வரும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நான் சுகர்னா என்ன? amorphous and insoluble in water. Okay, so on the basis of functional group, இப்போ சாக்கரைட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறேன். ஸோ கார்போஹைட்ரேட்ஸில் அஃப்கோர்ஸ் பாலிஹைட்ராக்சி இருக்கும். கரெக்டாக?
ஸோ பாலிஹைட்ராக்சி n நம்பர் ஆஃப் OH மாலிகுல்ஸ் இருக்கும். அது காமனான விஷயம், பிரச்சனை இல்ல. அது தவிர்த்து அது கூட சில ஃபங்ஷனல் குரூப்ஸ் இருக்கும். என்ன ஃபங்ஷனல் குரூப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2. அந்த 2மே கார்பனைல் தான். ஓகே, ஒண்ணு என்னன்னா ஆல்டிஹைட். ஓகே, ஸோ ஆல்டிஹைட் ஃபங்ஷனல் குரூப் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீட்டோன். ஸோ கீட்டோன் ஃபங்ஷனல் குரூப். ஸோ இப்போ இந்த 2 ஃபங்ஷனல் குரூப் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஆல்டிஹைட் ஃபங்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதை பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் குரூப் அண்ட் இன்னொரு பக்கம் பாலிஹைட்ராக்சி கீட்டோன் குரூப். ஸோ பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடை ஆல்டோஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடை ஆல்டோஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க மோனோசாக்கரைட்ஸ் கண்டைன் ஆல்டிஹைட் குரூப். ஓகே, இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ நான் மோனோசாக்கரைட் ஒன்று எடுக்கிறேன். மோனோசாக்கரைட் என்ன சார்? தண்ணியில் போட்டாலும் கரையாது. ஓகே, ஸோ ஹைட்ரோலைசிஸ் ஆகாத ஒரு கார்போஹைட்ரேட் யூனிட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோனோசாக்கரைட்ஸ்னு சொல்கிறோம். அந்த மோனோசாக்கரைட்ஸில் ஆல்டிஹைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதை ஆல்டோஸ். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆல்டோஸ்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ், மேனோஸ், கேலக்டோஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஆல்டோஸ் கீழே வரக்கூடியது. ஓகே, இதில் ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் ஆல்டோஸ், ஓகே ஆல்டோஸில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் ஆல்டிஹைட் சார். ஓகே, ஆல்டோஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேள்வி கேட்குறாங்க, கேள்வியை நல்லா நோட் பண்ணணும். ஆல்டோஸ் இதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஆல்டிஹைட் இருக்கும். எஸ், ஆல்டோஸ் ஆல்டிஹைட் இருக்கும். அது மட்டுமா இருக்கும்? நோ, இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹாலும் இருக்கும். ஏன்னா ஆல்டோஸுக்கு மீனிங் என்ன? பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ கீட்டோஸ் கொடுக்குறேன். கீட்டோஸில் என்ன இருக்கும்? இங்கேயும் கீட்டோன் குரூப் இருக்கும், கூடவே ஆல்கஹால் குரூப் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ். ஓகே, இப்போ மோனோசாக்கரைட்ஸ் இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கீட்டோனிக் குரூப். ஓகே, ஃப்ரக்டோஸ் அண்ட் ரெபுலோஸ். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சார். என்ன டவுட்டுனா, ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பும் சரி, கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பும் சரி, அது எக்ஸாக்டாக அப்படியே தான் சார் இருக்கும். இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா? ஏன்னா சில இடத்துல நான் படிக்கும்போது ஹெமி அசிட்டேல் குரூப்னு போட்டிருக்காங்க. எனக்கு புரியலை சார். அதுக்கான காரணத்தை நான் சொல்லித்தரேன். இப்போ இப்போ ஆல்டிஹைட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்டிஹைட் என்ன? ஆர் ஆல்டிஹைட் பிளஸ் ஆல்கஹால். ரியாக்ஷன் பண்றேன். ரியாக்ஷன் பண்ணி எனக்கு கிடையோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா ஆர் சி சாரி வெயிட் இது அப்படியே ரியாக்ஷன் பண்ணி இருக்கட்டும். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் நான் எடுக்கிறேன். என்ன? கீட்டோன் எடுக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும், கீட்டோன். இதே இங்கே நான் ஆல்கஹால் போடுறேன். ஸோ இந்த 2 இடத்துலையும் உங்களுக்கு காமனாக ஒரு குரூப் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் அதை இப்போ நான் இங்கே ஆல்கஹால் ப்ளஸ் ஆல்டிஹைட் யூ வில் கெட் ஹெமி அசிட்டல்னு சொல்லுவாங்க. ஹெமி அசிட்டல்னு சொல்லுவாங்க. ஹெமி கீட்டல் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஹெமி அசிட்டல் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர். ஓகே, ஆர் இந்த பக்கம் சி, நடுவில் இருக்கக்கூடிய சி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு OH, கீட்டோன் வந்து OH மாதிரி இருக்கும். தென் இந்த பக்கம் ஒரு OR குரூப் இருக்கும். இந்த OR குரூப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன். இது வந்து ஹெமி அசிட்டல் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகே, RHOH OR இது ஹெமி அசிட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெமி கீட்டல்னா ஆர் ஆர். ஓகே, கார்பன் இந்த பக்கம் ஒரு OR, இந்த பக்கம் ஒரு OH. இதோட பேர் என்ன? ஹெமி கீட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப், இப்போ கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்த அளவுக்கு அங்கே கீட்டோனும் இருக்கும், ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கும். இந்த 2 குரூப்புமே எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்னா ஒன்னோட மிக்ஸ் பண்ணி ஓகே ஹெமி அசிட்டல் ஆர் ஹெமி கீட்டல் குரூப்பில் இருக்கும். இது ஆல்டிஹைட்னா ஹெமி அசிட்டல்னு சொல்லுவாங்க, கீட்டோனா ஹெமி கீட்டல்னு சொல்லுவாங்க. காட் இட்?
காட் இட். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஆல்டோஸ் முடிஞ்சு, கீட்டோஸ் முடிஞ்சு அண்ட் ஹெமி அசிட்டல்னா என்ன, ஹெமி கீட்டல்ங்கிறது முடிஞ்சு. ஸோ நம்ம பார்த்துக்கலாம் ஆன் பேசிஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ் நம்ம பார்த்ததான் சுகர் அண்ட் நான் சுகர். சுகர்ல என்ன பாருங்க, மோனோசாக்கரைட்ஸ் இருக்கு, ஒலிகோசாக்கரைட்ஸ், இது எல்லாமே சுகர் கீழே வரும். கொஞ்சம் மட்டும் பார்த்ததான். நான் சுகர்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸ் எல்லாம் நான் சுகர்ஸ். ஓகே, இப்போ ஒலிகோசாக்கரைட்ஸ்னு எடுத்துட்டேன்னா என்ன, அதில் டைசாக்கரைட்ஸ் இருக்கு, ட்ரைசாக்கரைட்ஸ் இருக்கு, டெட்ராசாக்கரைட்ஸ் இருக்கு. அதே அந்த மாடுலேஷனில் தான் இங்கே இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெடியூசிங் சுகர், நான் ரெடியூசிங் சுகர். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா டாலரன்ஸ் அண்ட் ஃபெலிங் சொல்யூஷன். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சார் இப்போ உங்க முன்னாடி இந்த டாலரன்ஸ் இருக்குல்ல, ஓகே ரைட், யா டாலரன்ஸ் அண்ட் ஃபெலிங் சொல்யூஷன் ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் இப்போ ஆல்டிஹைட் ஆல்டிஹைடில் மட்டும்தான் இது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். கீட்டோனில் இது என்ன பண்ணுன்னா ரியாக்ஷன் போகாது. கீட்டோனுக்கு இது நெகட்டிவ். அப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், சார் அப்போ ஆல்டோஸ் எல்லாமே டாலரன்ஸ் ரியேஜனில் என்ன ஆகும்னா ரியாக்ஷன் போய் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். டாலரன்ஸ் ரியேஜன் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஆல்டிஹைட் ரெடியூஸ் ஆகும், டாலரன்ஸ் ரியேஜனில் ரெடியூசிங் ஆகும். ஓகே, ஸோ ரெடியூஸ் ஆச்சுன்னா டாலரன்ஸ் ஆர் ஃபெலிங் சொல்யூஷன் ரெடியூஸ் ஆச்சுன்னா அதை ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க ஆல்டிஹைட் எடுக்கிறேன், ஆல்டிஹைட். ஓகே, ஆல்டிஹைட் எடுக்கிறேன். ஆல்டிஹைட் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் ரியேஜனில் ரெடியூஸ் ஆகும். அதனால நான் என்ன பாசிட்டிவ் ரிசல்ட். ஆனால் கீட்டோன் என்ன கொடுக்காது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சார் அப்போ ஃப்ரக்டோஸில் என்ன இருக்கும், உங்களுக்கு கீட்டோன் தான் இருக்கும், கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரக்டோஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் எடுத்துட்டிங்கன்னா இது ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவாங்க. ரெடியூசிங் சுகர் என்ன பார்த்துலாமா, எக்ஸாம்பிள் யா ஃப்ரக்டோஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரக்டோஸ் வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் சார்? ஃப்ரக்டோஸ் வந்து கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் தான் சார். அது எப்படி சார் ரெடியூசிங் சுகருக்குள்ளே போச்சு? குளுக்கோஸ் வந்து ஆல்டிஹைட், அதனால பிரச்சனை இல்லை, அது ஓகே, இது எனக்கு கரெக்டு. ஃப்ரக்டோஸ் எப்படி சார் நமக்கு ரெடியூசிங் சுகரில் போச்சுன்னா, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னும் ஒரு பாயிண்ட் வரும், அது என்னன்னா ஓகே ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன், ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் வந்து எப்படி கொடுக்கும், என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஃபெலிங் சொல்யூஷனில் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் வந்து என்ன கொடுக்கும்னா பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அது எப்படின்னு நான் வேணால் காட்டி தரேன். ஓகே, இப்போ ஒரு கீட்டோன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒரு கீட்டோன் இருக்குது, இதில் ஆல்ஃபா பொசிஷனில் ஒரு OH கொடுக்குறேன். ஓகே, ஒரு OH கொடுக்குறேன். இந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சம் ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் இருக்குமா? ஓகே, ஸோ இங்கே ஒரு R இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். இப்போ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த டாலரன்ஸ் ரியேஜன், இது எல்லாமே பேசிக் மீடியத்தில் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ பேசிக் மீடியத்தில் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும்னா, இந்த பேஸ் இங்கே இருக்கக்கூடிய புரோட்டான், ஓகே இங்கே இருக்கக்கூடிய H+-ஐ டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இது இங்கே ஒரு ஈனோலேட் ஃபார்மேஷன் நடக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஈனால் ஃபார்ம் இருக்கும். ஓகே பாருங்கள், இங்கே அல்கீன், இந்த பக்கம் ஒரு OH. ஓகே, ஸோ அப்போ இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஈனால் ஃபார்மேஷன், இது ஒரு ஈனால் மாதிரி இருக்கா? ஸோ இது ஒரு ஈனால், ஸோ இங்கே ஒரு ஈனால் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஈனால்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா கீட்டோ ஈனால் டாட்டாமரிசம் ஃபார்ம் ஆகலாம் இல்லை? ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கே போய்கிட்டு இந்த பக்கம் ஒரு டபுள் பாண்ட், எப்படி RC இங்கே O- அப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் அந்த ஹைட்ரஜன், இங்கே இருந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, அதுக்கடுத்து இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். இப்போ இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆல்டிஹைடு, ரைட்டா? ஸோ இங்கே இந்த பேசிக் மீடியத்தில் இங்கே கீட்டோ ஈனால் டாட்டாமரிசம் நடக்கிற ஒரு காரணத்தினால இங்கே கீட்டோ குரூப்பாக இருந்த ஒன்று அங்கே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பாக மாறிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயமே இதுதான். பேசிக் மீடியத்தில் இங்கே உங்களுக்கு ஈனோலேஷன் நடக்குது. ஓகே, ஈனால் ஃபார்மேஷன் நடக்குது. ஈனால் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்னென்ன ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அதனால தான் வந்து உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் வந்து என்னென்னா ரெடியூசிங் சுகராக இருக்குது, பிகாஸ் ஃப்ரக்டோஸ் கண்டைன் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். ஓகே, ஸோ ஃப்ரீ ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப் இஸ் present. So free aldehyde and ketone group is not present. So இது ஒரு ரீசன். இப்போ ஃப்ரீ கீட்டோன்னா அது எப்படி என்ன ஆகும், உங்களுக்கு கீட்டோயினல் டாட்டாமரிசம் ஆகி ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோனாக இருக்கும். ஓகே, அது ஆல்டிஹைடாக மாறிடும். அதனால தான் உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது.
ஸோ நான் ரெடியூசிங் சுகர் என்ன பண்ணுன்னா இட் ஓன்ட் கிவ் ஓகே இந்த ஸ்வெல்லிங் சொல்யூஷன் ஆர் டாலரன்ஸ் ரியேஜென்ட் கூட ரெடியூஸ் ஆகாது. ஓகே இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ். தட்ஸ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். குளுக்கோஸ் இஸ் அ கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஓகே இது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இது என்ன தண்ணியில் கரையும். ஓகே அண்ட் ஸ்வீட் இன் டேஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சுகர். குளுக்கோஸ் வந்து சுகருக்கு கீழே வரக்கூடியது. ஓகே இட்ஸ் அ மோனோசாக்ரைட். ஸோ அப்போ சுகருக்கு கீழே வரக்கூடியது சுகரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து ஒரு இட்ஸ் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ குளுக்கோஸ் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட்ரோஸ். ஓகே ஸோ இட்ஸ் நோன் அஸ் டெக்ஸ்ட்ரோஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டெக்ஸ்ட்ரோஸ். அண்ட் இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம எங்கேருந்தெல்லாம் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், ஹனி, கேன் சுகர், ஸ்டார்ச். ஸோ இதில் எல்லாமே நம்ம குளுக்கோஸை எடுக்கிறோம். ஓகே ஸோ இப்போ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆல்கஹால் குரூப் வந்து டாப்பில் இருக்கும். ஓகே ஸோ இது ஃபர்ஸ்ட், இது பிரைமரி. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் குரூப் நம்பரிங் நான் இந்த யூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் படி இங்கே நான் நம்பரிங் கொடுத்தா நான் எப்படி நம்பரிங் கொடுப்பேன்னா இதில் 1, இதில் 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஓகே ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் கார்பன்லேருந்து நான் வரும்போது லாஸ்ட் கார்பன் எது? இந்த CH2 எனக்கு லாஸ்ட் கார்பன். ஸோ இப்போ இந்த கார்பன் நான் என்ன கார்பன் சொல்லலாம்னா வேலன்ஸ் கார்பன் சொல்லலாமா? வேலன்ஸ் கார்பன். ஓகே ஸோ அப்போ அந்த வேலன்ஸ் கார்பனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்பன் நான் என்ன கார்பன் சொல்லலாம்? பெனல்டிமேட் கார்பன். ரைட்டா? பெனல்டிமேட் கார்பன் சொல்லலாமா? எஸ் சொல்லலாம். அப்போ இந்த பெனல்டிமேட் கார்பன் லெஃப்ட் சைடு இருக்கா ரைட் சைடு இருக்காங்கிறத பொறுத்து இந்த கார்போஹைட்ரேட்ஸில் ஒரு கிளாஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்கும். ஒன்று என்னன்னா டி அண்ட் இன்னொன்று எல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெனல்டிமேட் கார்பனில் இருக்கக்கூடிய OH குரூப் எந்த பக்கம் இருக்குங்கிறத பொறுத்து டி அண்ட் எல் டி அண்ட் எல்லுங்கிற ஒரு டைப் வரும். ஸோ அதை பற்றி நம்ம என்னங்கிறது இனி வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகே ஸோ வேலன்ஸ் கார்பன் அண்ட் பெனல்டிமேட் கார்பன். இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் வந்து எதை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த ஓவரால் மாலிகுல் எய்தர் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரியா இல்லை லீவோ ரொட்டேட்ரியா, அதைத்தான் இந்த ப்ளஸ் மீன் பண்ணும். அண்ட் இது டிங்கிறது எதை மீன் பண்ணும்னா இந்த பெனல்டிமேட் கார்பன் இருக்குல்ல அந்த பெனல்டிமேட் கார்பனில் இருக்கக்கூடிய OH எந்த பக்கம் இருக்குங்கிறத இந்த டி ஆர் எல் அதை பற்றி நம்ம வரக்கூடிய ஸ்லைட்ஸில் கூட பார்த்துக்கலாம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல்டிகேட் குரூப் இருக்கும் அண்ட் 6 கார்பன் இருக்கு. ஹெக்ஸ். ஓகே ஹெக்ஸேன். ஓகே ஸோ ஹெக்ஸ் 6 கார்பன் குரூப் இருக்கும். அண்ட் எத்தனை OH குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 OH குரூப் அண்ட் ஒரு ஆல்டிகேட் குரூப் இருக்கும். இது வந்து குளுக்கோஸோட கான்ஃபிகரேஷன். ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேன் சுகரை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். இது வந்து காலங்காலமாக பண்ணுற விஷயம் தான். ஓகே சுக்ரோஸ். ஓகே ஹைட்ராலைஸ்ட் பை பாயிலிங் வித் டைல்யூட் HCl ஆர் H2SO4. அசிடிக் மீடியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆல்கஹாலிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டார்ச்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டார்ச் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக குளுக்கோஸ் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ குளுக்கோஸை பொறுத்தளவுக்கு இந்த குளுக்கோஸ் ஓப்பன் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு இருக்கும் அப்படின்னு தொடக்கத்தில் நினச்சாங்க. பட் தேர் ஆர் சம் ரியாக்ஷன்ஸ் நம்ம இப்போ பண்ணும்போது சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான ஒரு செயினாக தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ரியாலிட்டி என்னென்னா இந்த காம்போனன்ட்ஸ் இந்த குளுக்கோஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் செயினெல்லாம் மோஸ்ட்லி இருக்காது. அது ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரில் மாறும். ஓகே பட் ஸ்டில் இந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இந்த செயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டில் ஒரு லிட்டில் பிட் பெர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம சைக்கிளிக் ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ட்ரு ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? குளுக்கோஸோட C6H12O6. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிகேட் குரூப் இருக்கும். ஓகே ஒரு CH குரூப் 1 அண்ட் CHOH. ஓகே CHOHனா இங்கே இருக்கக்கூடிய ஆல்கஹால் என்ன ஆல்கஹால்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால் எத்தனை இருக்கும்? ஒரு 4 இருக்கா? 4. அண்ட் பிரைமரி ஆல்கஹால்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1. ஓகே ஸோ ஸ்ட்ரக்சர் நான் எடுக்கிறேன். ஸ்ட்ரக்சர் எடுத்தால் என்ன ஆகும்? ஆல்டிகேட் ஓவர் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. ஓகே ஸோ தேர்ட் கார்பனில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட பிளேஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? குளுக்கோஸில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 மூணாவது கார்பனில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் லெஃப்ட் சைடு வந்திருக்கும். ஓகே ரைட் சைடு கிடையாது.
ஓகே, லெஃப்ட் சைடு வந்திருக்கும். இப்போ கீழே வரும். இந்த கார்பனோட பேர் என்ன? பெனல்டிமேட் கார்பன். ஓகே. ஸோ பாருங்க, இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த பெனல்டிமேட் கார்பன். இந்த பெனல்டிமேட் கார்பன்னால தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? டி, ஓகே, அண்ட் எல் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ இது குளுக்கோஸ். இப்போ இது டி குளுக்கோஸ்னு சொல்றேன். ரீசன் என்னன்னா, இந்த OH வந்து ரைட் சைடு இருக்கு. ஓகே. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பார்ப்போம். டி அண்ட் எல் நோட்டேஷன்ஸ் வந்து கீழே இருக்கு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டி குளுக்கோஸ்னா மீனிங் என்னன்னா, இந்த பெனல்டிமேட் கார்பனில் இருக்கக்கூடிய OH வந்து ரைட் சைடில் இருக்கணும். ஓகே, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ டி குளுக்கோஸ் நீங்கள் வரையும்போது ஃபர்ஸ்ட் ஆல்டிகேட் OH அண்ட் 3வது கார்பனில் இருக்கக்கூடியது மட்டும் OH லெஃப்ட் சைடில் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் சைடு. ஓகே, ஸோ இது டி குளுக்கோஸ். இதே மாதிரி தான் டி மேனோஸுமே அப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னன்னா, இங்கே C1 அடுத்து இருக்கக்கூடிய C2. ஸோ C2மே வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு மாடிஃபை ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த கார்பன் இருக்குல்ல, ஸோ இந்த கார்பன் C2 கார்பன். ஸோ C2 கார்பனில் இருக்கக்கூடிய OH குரூப் மாறி இருக்குது. இது ரைட் சைடில் இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இப்படி இங்கே ஒரு நடக்கக்கூடிய சேஞ்சஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா C2 கார்பன். ஓகே, ஸோ C2 எப்பிமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த எப்பிமர்ஸுக்கு மீனிங் என்னன்னா, 2 கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறேன். அந்த 2 கார்போஹைட்ரேட்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் கார்பன் மட்டும், ஓகே, ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் கார்பன் மட்டும் அதனால உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு OH வந்து ஒரு லெஃப்ட் சைடு, இன்னொரு OH வந்து ரைட் சைடில் இருந்துச்சுன்னா, இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பேர்ஸ், இந்த பேர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? எப்பிமெரிக் பேர்ஸ். ஓகே, இது ரெண்டுமே இப்போ என்ன? ஐசோமர்ஸ். இந்த 2 ஐசோமர்ஸ். ரீசன் என்ன? பிகாஸ் ஆஃப் C2 கார்பன். இங்கே C2 கார்பன்ஸ்னால இங்கே ஒரு ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இந்த ஐசோமர்ஸுக்கு பேர் என்ன? எப்பிமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எப்பிமர்ஸுக்கு மீனிங் என்ன? பேர் ஆஃப் diastereomers. Okay, so pair of diastereomers. Diastereomers meaning என்னன்னா stereoisomers. Okay, it's one of the type of stereoisomers. So pair of diastereomers that differ only in ஒரே ஒரு கார்பனை பேஸ் பண்ணி அதை ஒரு கார்பனோட கான்ஃபிகரேஷன் மாறினால இந்த diastereomers ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் இதை என்னன்னு சொல்றேன்? எப்பிமர்ஸ்னு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்குறேன். ஆன் ஆக்சிடேஷன் என்ன? இப்போ குளுக்கோஸ்னு ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே ஆல்டிகேட் குரூப். ஆல்டிகேட் என்ன ஆகும்? டெஃபினட்டாக கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். அதான் நடக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன? புரோமின் வாட்டர். ஓகே, ஸோ இப்போ ஆல்டிகேட் எடுக்கிறேன். ஆல்டிகேட் இஸ் அ மோனோவேலண்ட். இப்போ ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எப்போவுமே எங்கே இருக்கும்னா C1 கார்பனில் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் எந்த லொக்கேஷனில் இருக்கும்னா C1 கார்பனில் இருக்கும். ஓகே, அதே இது இப்போ நான் கீட்டோன் எடுக்கிறேன். கீட்டோன் வந்து எங்கே இருக்கும்னா C2 கார்பனில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அசிட்லேஷன் வித் அசிடிக் அன்ஹைட்ரேட். இப்போ குளுக்கோஸ் இருக்குது. குளுக்கோஸை அசிடிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ண விட்டால் என்ன நடக்கும்னா, எங்கெங்கெல்லாம் OH இருக்கோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 OH குரூப் இருக்குது. ஸோ அந்த 5 OH குரூப்பையும் அங்கே என்ன, அந்த 5 OH குரூப் இருந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ மொத்தம் எத்தனை அசிட்டேட்னு பார்த்தீங்கன்னா பென்டா அசிட்டேட். ஓகே, பென்டா அசிட்டேட். ஸோ குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் கிடைச்சா. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் வித் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இப்போ பாருங்க, ஆக்சிடேஷன் பண்ணுறேன். இப்போ டி குளுக்கோஸை நான் ஆக்சிடைஸ் பண்ணுறேன். பண்ணால் என்ன ஆகும்? மேலே இருக்கக்கூடிய COH ஆல்டிகேட் குரூப் என்ன ஆகும்? எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிடாக போகும். ஓகே, இட்ஸ் ஃபைன். அதே மாதிரி இங்கே குளுக்கோனிக் ஆசிட். ஸோ குளுக்கோனிக் ஆசிட் நான் எடுக்கிறேன். குளுக்கோனிக் ஆசிட்னு எடுத்தேன்னா என்ன? மேலே ஒரு ஆல்ரெடி ஆசிட் குரூப் இருக்குது. ஸோ C1 பொசிஷனில் உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குது. அதே மாதிரி இங்கே C6 பொசிஷனில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கும். இப்போ இதை நான் ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலேயும் எனக்கு ஆக்சிடேஷன் ஆகும், கீழே ஆக்சிடேஷன் ஆகும். இதே இங்கே என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆல்டிகேட்டில் எப்படி இங்கே ஆக்சிடேஷன் ஆச்சோ அதே மாதிரி C6 கார்பனில் இருக்கக்கூடிய OHம் எனக்கு ஆக்சிடைஸ் ஆகி எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அப்போது 2 ரியாக்டண்ட்டை எடுத்து சேம் ரியாக்டண்ட்டை வச்சு நான் ஆக்சிடைஸ் பண்ண எனக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா குளுக்காரிக் ஆசிட். ஓகே, இங்கே நான் போட்டு இங்கே பாருங்க, பிரைமரி ஆல்கஹால் குரூப் இஸ் ஆல்வேஸ் present at the end of the carbon chain. இது வந்து யூஸ்வலான திங்ஸ் நம்ம சொன்னோம். இது என்ன? செகண்டரி ஆல்கஹால். இது என்ன? பிரைமரி ஆல்கஹால். சரி, அண்ட் தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் வித் சோடியம் அமால்கம். ஸோ நம்ம சோடியம் அமால்கம் வச்சு ரிடக்ஷன் பண்ணுறேன். ரிடக்ஷன் பண்ணால் என்ன ஆகும்? மேலே இருக்கக்கூடிய ஆல்டிகேட் குரூப் வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஆல்கஹாலாக மாறப்போகுது. தட்ஸ் இட். சோடியம் அமால்கத்தால் ரிடக்ஷன் பண்ணால் ஆல்டிகேட் குரூப் ஆல்கஹாலாக மாறுது. நெக்ஸ்ட் ரெட் பாஸ்பரஸ் வச்சு நான் என்ன பண்ணுறேன்? குளுக்கோஸ் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்னா இது என்ன? ஹெக்ஸ், ஐ மீன் லைக் குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ்
மொத்தமா 6 கார்பன் இருக்கும் ரைட்டா? ஸோ அந்த 6 கார்பனும் ரெடியூஸ் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும்னா, என் ஹெக்சேன் கிடைக்கும். ஸோ இதில இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகே. ஸோ என் ஹெக்சேன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 2 அயோடோஹெக்சேன். ஓகே. இந்த 2 காம்பனன்ட்ஸும் எனக்கு ரிடக்ஷன். குளுக்கோஸ ஹைட்ரோயோடிக் ஆசிட் அண்ட் ரெட் பாஸ்பரஸ் வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இந்த 2 காம்பனன்ட்ஸும் எனக்கு கிடைக்கும். ஓகே. ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, டி ஓகே டி அண்ட் எல் நோட்டேஷன். ஸோ டி அண்ட் எல் நோட்டேஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன் இன்ட்ரோ கொடுத்தேன். ஓகே. டி அண்ட் எல் நோட்டேஷன்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு குளுக்கோஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த குளுக்கோஸோட பெனல்டிமேட் கார்பன். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் செயின்ஸ் வருது. ஸோ இங்கே CHO இருக்குன்னு வச்சுப்போம். 1 2 3 4 5 and 6. இந்த பெனல்டிமேட் கார்பன் இருக்குல்ல, பெனல்டிமேட் கார்பன். ஸோ அந்த கார்பன் ஓகே அந்த கார்பன்ல இருக்கக்கூடிய OH. ஓகே. ஸோ இந்த டி அண்ட் எல் குரூப், அது டி அண்ட் எல் யூஸ்டு டு இந்த பெனல்டிமேட் கார்பன்ல இருக்கக்கூடிய OH எந்த பக்கம் இருக்கு, ரைட் சைடில் இருந்துச்சுன்னா டி, லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா அதை எல்னு சொல்லும். ஓகே. தட்ஸ் இட். ஓகே. அப்போ டி அண்ட் எல்லுக்கு மீனிங் என்ன, எனக்கு பெனல்டிமேட் கார்பன்ல இருக்கக்கூடிய OH எந்த பக்கம் இருக்குங்கிறது தான் நான் டி அண்ட் எல்லுங்கிறத எல்லுங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணி நான் சொல்றேன். சரி சார், அப்போ பிளஸ் மைனஸ்னு போட்டிருக்காங்களே, அதுக்கு மீனிங் என்னன்னா, அதுதான் வந்து எனக்கு என்னன்னா ஆப்டிக்கல் ரொட்டேஷனை மென்ஷன் பண்ணும். இப்போ டி குளுக்கோஸ். ஓகே. டி குளுக்கோஸ்னு சொன்னீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டி எதை மீன் பண்ணுவோம்னா, பெனல்டிமேட் ஷெல்ல இருக்கக்கூடிய கார்பன் ரைட் சைடில் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணும். ஓகே. ஸோ ரைட் சைடில் இருக்கு. ஓகே. ஸோ அதே இது எல் 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 குளுக்கோஸ்னா என்ன, பெனல்டிமேட் கார்பன் ஷெல் கிடையாது, பெனல்டிமேட் கார்பன்ல இருக்கக்கூடிய OH லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா அதை நான் என்னன்னு சொல்லுவேன், நான் எல் குளுக்கோஸ்னு சொல்றேன். ஓகே. ஸோ ப்ளஸ் மைனஸ்னு மென்ஷன் பண்ணுறது அப்போ என்ன இருக்கும், இதுதான் எனக்கு என்னன்னா ஆப்டிக்கல் ரொட்டேஷன்ஸ். ஓகே. ஏதர் கிளாக் வைஸில் ஒரு பிளைன் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ணுதா, இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு பிளைன் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ணுதாங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. சரி சார், இப்போ அடுத்து இப்போ குளுக்கோஸ் எடுக்கிறேன். ஸோ குளுக்கோஸில் இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன். ஸோ குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் என்ன சொன்னேன், பேஸ்ட் ஆன் ரொட்டேஷன். ஓகே. ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே. பேஸ்ட் ஆன் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன வரும், பிளஸ் குளுக்கோஸ் and minus glucose. Okay, based on optical rotation. Okay, optical property. Plus glucose minus glucose. Okay. Say next. Based on. Okay, based on penultimate. Okay, penultimate carbon. Okay, penultimate carbon இருக்கக்கூடிய OH நால எனக்கு என்ன வருது, D glucose and L glucose. ஸோ அப்போ இது பொறுத்த இப்போ இப்போதைக்கு எனக்கு குளுக்கோஸில் ப்ளஸ்ஸு. ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ டி குளுக்கோஸ்லேயே நான் எடுக்கிறேன். டி குளுக்கோஸ்க்குள்ளே எனக்கு என்ன வரலாம், ப்ளஸ்ஸு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியும் வரலாம், லீவோ ரொட்டேட்டரியும் வரலாம். அதே மாதிரி எல் குளுக்கோஸில் எனக்கு என்ன வரலாம், ப்ளஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியும் வரலாம், லீவோ ரொட்டேட்டரியும் வரலாம். ஓகே. ஏன்னா இந்த இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதே மாதிரி இப்போ ப்ளஸ் கோட் இட். ஸோ ப்ளஸ்ங்கிறது ரொட்டேஷன், டிங்கிறது வந்து என்ன, பெனல்டிமேட் கார்பன் எப்படி OH ரெப்ரசென்ட் பண்ணுது. சரி, இவ்வளோ டிவிஷன்ஸ் தான் சார் வருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து குளுக்கோஸுக்கு வரும். அது என்னன்னா ஆல்ஃபா குளுக்கோஸ் அண்ட் பீட்டா குளுக்கோஸ்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அது என்ன சார், இங்கே பாருங்க. ஸோ இந்த குளுக்கோஸ் எக்ஸிஸ்ட் இன் 2 different crystalline forms. ஓகே. பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல். ஓகே. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இந்த குளுக்கோஸ் வந்து 2 ஸ்ட்ரக்சராக மாறுது, 2 ஃபார்மில் இருக்கும். ஒன்று என்னன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஓகே. ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு ரீசன் இருக்குது. அது என்னன்னா இந்த OH குரூப் C1. ஓகே. C1ல இருக்கக்கூடிய OH குரூப், லைக் இப்போ சாரி இங்கே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சார் இது என்ன சார் 2 ஃபார்ம், இது குளுக்கோஸ், இது வந்து ஸ்ட்ரைட் செயின் குளுக்கோஸ். இந்த ஸ்ட்ரைட் செயின் குளுக்கோஸ் என்ன பண்ணுன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய OH. ஓகே. இங்கே இருக்கக்கூடிய OHம் எத்தனாவது OH, 1 2 3 4 5, 5வது கார்பனில் இருக்கக்கூடிய OHம்
இந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன ஆகும்? எனக்கு ஹெமி கீட்டல் ஃபார்முக்கு மாறும். ஸோ இங்க இருக்கக்கூடிய OH இந்த குரூப்பும் இது என்ன ஆல்டிகைட். இந்த ஆல்டிகைட் குரூப்பும் இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் குரூப்பும் சேர்ந்து எனக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னா, எனக்கு ஹெமி அசிட்டல் ஹெமி அசிட்டல்ங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அப்ப இது ஹெமி அசிட்டல் தான். இதுவும் ஹெமி அசிட்டல் தான். இப்போ பிரச்சனை என்னன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹெமி அசிட்டல்னா எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு கார்பன் ஒரு பக்கம் OH இன்னொரு பக்கம் H இருக்கணுமா? ரைட்டா? சரி. இந்த கார்பன் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு இந்த பக்கம் ஒரு OR மறக்காதீங்க. ஓகே. இது ஹெமி அசிட்டலோட ஸ்ட்ரக்சர். நம்ம முன்னாடி தான் பார்த்திருந்தோம். ஓகே. ஸோ OH இருக்கணும், ஒரு H இருக்கணும், ஒரு OR இருக்கணும். ஸோ OH, H இந்த பக்கம் R குரூப் நான் போட்டாச்சு. R குரூப். இது தவிர்த்து ஒரு OR இருக்கணும். அந்த OR எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். 1 2 3 4 5 இந்த பக்கம் 6 CH2 OH. சரி. இங்க இருக்கிறதுல 1 2 3 4 இங்க பாத்தீங்க இந்த கார்பன் 8 இங்க இருக்கா 1 2 3 4 5 இதா 1 2 1 2 3 4 5 யா. இங்க இருக்கக்கூடிய இந்த பெனல்டிமேட் கார்பன் இருக்குல்ல, பெனல்டிமேட் கார்பன்ல இருக்கக்கூடிய OH கூட சேருது. ஓகே. தட்ஸ் இட். அப்படி பார்த்தாச்சுன்னா எனக்கு என்ன குளுக்கோஸ் OH ஓகே. இது ஒரு ஃபார்ம். ஓகே. இது ஒரு ஃபார்ம். இப்போ நான் இன்னொன்னு வரையறேன். இதே மாதிரி இன்னொன்னு வரையறேன். கார்பன் H OH 1 2 3 4 5 and வெயிட் நிறைய போட்டேனோ 1 2 3 4 5 6 ஓ காட். சாரி. ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த கார்பன் இது என்ன கார்பன் உங்களுக்கு ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்த கார்பன் வந்து எனக்கு என்னாச்சு ஹெமி அசிட்டலா மாறிடுச்சு. ஓகே. ஸோ ஒரு பக்கம் OH இன்னொரு பக்கம் H கிடைச்சா, ஒரு பக்கம் OH இன்னொரு பக்கம் H. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பக்கம் OH இன்னொரு பக்கம் H. பட் இங்க உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ரெண்டுமே குளுக்கோஸ் தான். பட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த C1 கார்பன். ஓகே. இந்த C1 கார்பன் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் ஒரு ஆல்கஹால் வந்து இங்க ரைட் சைடுல இருக்கு. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, எனக்கு லெஃப்ட் சைடா மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு டிஃபரன்ஸ்னால இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆன காரணத்தினால எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் எனக்கு ஆல்கஹால் ரைட் சைடு, இன்னொரு பக்கம் ஆல்கஹால் லெஃப்ட் சைடு. ஸோ அப்ப இத நான் என்னன்னு சொல்றேன்னா, பிளஸ் கான்ஃபிகரேஷன் சாரி இத வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா, ஆல்பா கான்ஃபிகரேஷன் சொல்றேன். இத வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா, பீட்டான்னு சொல்றேன். இதுதான் இங்க விஷயம். இங்க பாருங்க. சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கு அப்புறம் ஆல்கஹால் இருக்கு. ஸோ ஆல்கஹால் வந்து இங்க என்ன இருக்கு, கீழ இருக்கு. ஸோ கீழ இருக்கிறத நான் என்னன்னு சொல்றேன், ஆல்பா குளுக்கோஸ்னு சொல்றேன். இங்க பீட்டா மேல இருக்கிறத பீட்டா குளுக்கோஸ். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த OH அண்ட் இந்த OH எடுக்கிறேன். இந்த 2 OHமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட். இது ஒரு பக்கம் இருக்கு, அது இன்னொரு பக்கம். ஸோ அதனால தான் எனக்கு குளுக்கோஸ் ஃபர்தரா ஆல்பா அண்ட் பீட்டா ஸ்ட்ரக்சர்ல மாடிஃபை ஆகுது. ஓகே. ஸோ இங்க நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஓகே. இது வந்து ஆல்பா குளுக்கோஸ், அது வந்து பீட்டா குளுக்கோஸ். எதனால வந்துச்சு, இது சைக்கிளிக் ஃபார்ம்ல என்டர் ஆகும்போது தான் இந்த ஆல்பா அண்ட் பீட்டா அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வருது. ஸோ இப்போ இந்த ஹெமி அசிட்டல் எடுக்கிறேன். என்ன, இந்த குளுக்கோஸ் எடுக்கிறேன். இந்த ஆல்பா குளுக்கோஸோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 413 கெல்வின். அண்ட் இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட் பீட்டா குளுக்கோஸோட மெல்டிங் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 423 கெல்வின் வரும். இப்போ பாருங்க, அப்டைன்டு பை கிறிஸ்டலைசேஷன் ஃப்ரம்
கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் அட் 303. ஸோ இந்த ஆல்ஃபா குளுக்கோஸை, இப்போ குளுக்கோஸ் இருக்குது, குளுக்கோஸ்லேருந்து ஆல்ஃபா குளுக்கோஸ் மேக் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், 303 கெல்வினில் வச்சிருக்கணும். ஸோ கொஞ்சம் கம்மி, டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஹை டெம்பரேச்சரில் வச்சா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பீட்டா குளுக்கோஸ் கிடைக்கும். ஓகே, இது ஆல்ஃபா குளுக்கோஸ், அது பீட்டா குளுக்கோஸ். எப்போ எது இந்த ரெண்டில் எது மோர் ஸ்ட்ராங்னு கேட்டிங்கன்னா பீட்டா குளுக்கோஸ். ஓகே, அண்ட் இங்கே மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பீட்டா குளுக்கோஸ் தான் ஹையர். ஸோ இதை மேக் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், ஈவன் மோர் ஹை டெம்பரேச்சர் நான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். யா, திஸ் பிஹேவியர் குட் நாட் பி எக்ஸ்பிளைன்ட் பை the open chain structure of glucose. இப்போ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா குளுக்கோஸ் இருக்குல்ல, ஆல்ஃபா அண்ட் பீட்டா குளுக்கோஸ், இந்த ரெண்டு குளுக்கோஸும் அதோட ப்ராப்பர்ட்டி இது ஒரு பக்கம். சார் எனக்கு டி ப்ளஸ் இந்த ரெண்டு விஷயம் பற்றி நம்ம இந்த நொட்டேஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. இதுக்கடுத்து வந்து இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாங்கிற டிவிஷன் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது தான் இந்த இந்த கன்ஃபியூஷனை ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிகாஸ் ஓப்பன் செயினில் உங்களால் சொல்ல முடியாது எது பீட்டா, ஸோ பீட்டா எது அண்ட் ஆல்ஃபாங்கிற டிவிஷன்ஸ் ஓப்பன் செயினில் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா இந்த பீட்டா அண்ட் ஆல்ஃபா டிவிஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னா ஆல்ஃபா லைக் பிரைமரி கார்பன் வச்சு, சாரி பிரைமரி இல்லை, ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் C1ல, ஓகே, C1 கார்பனில் நடந்த இந்த ஹெமி கீட்டல் ஃபார்ம், ஓகே, கீட்டல் ஹெமி அசிட்டல் ஃபார்ம். ஸோ ஹெமி அசிட்டல் ஃபார்ம் மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்மே வந்துச்சு. ஓகே, ஸோ ஹெமி அசிட்டல் ஃபார்ம் ஆகலைன்னா இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ தட்ஸ் இஸ் ஆஃப் C1 கார்பன் தான் இங்கே விஷயம். ஸோ C1 கார்பன் பீட்டாவும் ஆல்ஃபாவும் மாறுது. C1 கார்பனில் எனக்கு என்ன நடந்துச்சு, சைக்ளைசேஷன் நடந்துச்சு. சைக்ளைசேஷன் நடந்து எனக்கு பீட்டா அண்ட் ஆல்ஃபா ஃபார்முக்கு மாறுது. ஓகே, ஸோ இட் வாஸ் ப்ரப்போஸ் தட் ஒன் ஆஃப் த OH group, ஓகே, ஒன் ஆஃப் த OH group may add to the CHO group and form cyclic hemiacetal structure. யா நம்ம பார்த்ததான். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு OH எனக்கு மேலே ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஜாயிண்ட் ஆகி எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஹெமி அசிட்டல். ஸோ ஹெமி அசிட்டல் ஃபார்ம் ஆகி ஆல்ஃபானா என்ன, OH ரைட் சைடில் இருந்தால் ஆல்ஃபா, இல்லை OH லெஃப்ட் சைடில் இருந்தால் எனக்கு பீட்டா. ஓகேவா, ஸோ இது வந்து ஆல்ஃபா, இது வந்து எனக்கு பீட்டா. ஓகே, it was found that glucose form a 6-member ring. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் எத்தனை 6-member ring ஃபார்ம் ஆகும், என்னென்னா கார்பன், ஓகே, ஒரு ஆக்சிஜன் அண்ட் 1 2 3 4 5 6. ஸோ இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஒரு 6-member ரிங்காக இருக்கும். or 6-member ring, okay, involved a ring formation. This explains the absence of CHO group. So அப்போ alpha and beta group, beta glucose ஃபார்ம் ஆனனால தான் எனக்கு என்ன ரிங் ஸ்ட்ரக்சர்ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ கன்ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா பொசிஷனில் உங்களுக்கு ஆல்டிஹைட் குரூப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எஸ், தேர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் குரூப். ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா குளுக்கோஸ் அந்த டிவிஷன்ஸ் கூட ஃபர்தராக என்ன பண்ணுதுன்னா absence of CHOவை எக்ஸ்பிளைன் பண்ணுது, ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் 2 ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த சைக்ளைசேஷன் நடக்கிறதுனாலே ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்கிற 2 ஃபார்ம் வருது. ஓகே, நெக்ஸ்ட் மியூட்டா ரொட்டேஷன். இப்போ இந்த குளுக்கோஸ் இருக்குல்ல, இந்த குளுக்கோஸை நான் தண்ணியில் போடுறேன்னு வச்சுப்போம். ஓகே, இன் ஆக்வஸ் மீடியத்தில் நான் குளுக்கோஸை வச்சுருந்தேன்னா இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னா ஆல்ஃபா குளுக்கோஸாகவும் மாறும், பீட்டா குளுக்கோஸாகவும் மாறும். மாறிக்கிட்டு இப்போ சரி, நான் இப்போ குளுக்கோஸ் எடுத்திருந்தேன்னா எய்தர் இதுவும் ஃபார்ம் ஆகும், அதுவும் ஃபார்ம் ஆகும், இட்ஸ் ஓகே. இல்லை சார், நான் வெறும் ஆல்ஃபா குளுக்கோஸை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் சார். ஸோ நான் வெறும் ஆல்ஃபா குளுக்கோஸ் மட்டும் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார். அப்போ அந்த ஆல்ஃபா குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் டைம் போக போக என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரைட் செயின், ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் செயின் குளுக்கோஸாக மாறிக்கிட்டு மறுபடியும் என்ன ஆகும்னா பீட்டா குளுக்கோஸாக மாறும். ஓகே, ஸோ எப்போ நீங்கள் இந்த 3 காம்போனன்ட்ஸில் எந்த காம்போனன்ட்ஸ் வச்சுருந்தாலும் ஒன்று இன்னொன்று மாறும் அண்ட் அந்த இன்னொன்று அடுத்ததாக மாறும். ஸோ தேர் மஸ்ட் பி அன் ஈக்குலிபிரியம். ஓகே, இங்கே இந்த ஆல்ஃபாக்கும் சரி, அசைக்ளிக்கும் சரி அண்ட் பீட்டாக்கும் சரி, இந்த 3க்குமே வந்து தேர் இஸ் சம் ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால இவங்களோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனாக என்ன சார், இப்போ இந்த குளுக்கோஸ் எடுக்கிறேன், இந்த ஆல்ஃபா குளுக்கோஸை நான் வைக்கும்போது பிளைன் போலார் ஸ்லைட் ஸ்ட்ரைட்டாக வருது, இதில் பட்டு என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஒரு 120 டிகிரிக்கு ரொட்டேஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு 120 டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, 120க்கு ரொட்டேட் ஆகுது. அதே இது நான் அங்கே பீட்டாக்கு நான் போகும்போது என்ன ஆகும்னா இதோட ரொட்டேஷனை அது வந்து ஆப்போசிட்டாக ஓகே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும். ஸோ கொஞ்சமாக நான் டைம் போக போக
இப்போ பீட்டா குளுக்கோஸ் எடுத்து வச்சுங்க, ஆல்ஃபா குளுக்கோஸ் இருக்கு, 120 பண்றேன். ஓகே, ஒரு 1 ஹவர் கழிஞ்சு நான் வந்து பார்க்கும்போது இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா வந்து 120 ஆர் 120லேருந்து கொஞ்சம் ட்ராப் ஆகி ஒரு 110 மாறுது. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா 105 மாறுது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் டைம் போக 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 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ தான் இதை நோட் பண்றாங்க. எஸ், தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் அன் ஈக்குலிபிரியம். ஓகே, தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் பிட்வீன் ஆல்ஃபா, அசைக்ளிக் அண்ட் பீட்டா. ஸோ இந்த 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 ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கனால இந்த காம்பனன்ட்ஸோட, இந்த ஈச் காம்பனன்ட்ஸோட, இப்போ நான் இதோட பார்த்தனால இப்போ சொல்லிட்டேன். அதே மாதிரி இதோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் பார்த்தாலும் அதுவும் டைம் போக போக எனக்கு என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றேன்னா, நான் மியூட்டா ரொட்டேஷன் சொல்றேன். ஓகே, ஸோ த ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். இங்க இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏன்? பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸுக்கு எல்லாமே என்ன இருக்கு? கைரல் சென்டர் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த ரொட்டேஷன் டைம் போக போக ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்போனன்ட்ஸோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அதுக்கான காரணம் என்னன்னா, அது தங்களுக்குள்ளேயே தனக்குள்ளே ஒரு ஈக்குலிபிரியத்தை எக்ஸிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, அதனால தான் நான் என்னன்னு சொல்லுவேன், இதை தான் இந்த டேர்ம் தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுவோம்னா மியூட்டா ரொட்டேஷன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆனோமரிக் கார்பன் அண்ட் ஆனோமர்ஸ் பார்க்கலாம். இந்த 2 சைக்ளிக் ஹெமி அசிட்டல். ஓகே, ஹெமி அசிட்டல் இங்க பாருங்க, இங்க என்ன ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கு, இங்க ஒரு ஆல்கஹால் இருக்கு, இங்க ஒரு அசிட்டல் குரூப் இருக்கு. ஓகே, ஹெமி அசிட்டல் குரூப் இருக்கு. ஸோ ஹெமி அசிட்டல் குரூப் ஃபார்ம்ஸ் glucose different only in the configuration of the hydroxyl group at C1 called. ஓகே, இங்க பாருங்க, இந்த காம்போனன்ட்டும் சரி, இந்த காம்போனன்ட்டும் சரி, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன சார்? அது ஆல்ஃபா, இது பீட்டா. எப்படி இது ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்றீங்க? ஏன்னா சார் C1 கார்பன். ஓகே, ஏன்னா நம்ம இந்த ஆல்ஃபா பீட்டா எப்படி வந்துச்சு? C1 கார்பன்ல இருக்கக்கூடிய OH ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ஓகே, ஸோ இது சைக்ளிக் நான் சொன்னனால, சைக்ளிக் போட்டனால இது என்ன மேலையா கீழையா? ஸோ கீழே இருந்தால் அதை நான் ஆல்ஃபான்னு சொல்றேன், மேலே இருந்துச்சுன்னா நான் என்னன்னு சொல்றேன்? பீட்டான்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்படி நான் ஒரு C1 கார்பனால எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆல்ஃபா அண்ட் பீட்டாவா எனக்கு இது டிவைட் ஆயிடுச்சு. ஓகே, பிகாஸ் ஆஃப் C1 கார்பன் ஒரு பக்கம் ஆல்ஃபா, இன்னொரு பக்கம் பீட்டா. இந்த C1 கார்பனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வரதுக்கான காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் சைக்ளைசேஷன். ஓகே, சைக்ளிக் நடக்கிறனால. அண்ட் ஆஃப்டர் தட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த C1 கார்பன் இருக்குல்ல, இந்த C1 கார்பன்னால எனக்கு இந்த மாதிரி 2 டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆனோமரிக். ஓகே, ஆனோமர்ஸ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் C1. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்க நம்ம எபிமர்ஸ் பார்த்தோம். எபிமர்ஸுக்கு மீனிங் என்னன்னா, ஏதாவது ஒரு கார்பன், நம்ம எக்ஸாக்டா C1 மட்டும் மென்ஷன் பண்றது கிடையாது. ஓகே, ஏதாவது ஒரு கார்பன்ல எனக்கு டயஸ்டீரியோமர்ஸ். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எபிமர்னா எனி ஒன் டயஸ்டீரியோமர்ஸ். Diastereomers arise because of only one carbon in glucose or any other hydrocarbons கூட வச்சுக்கோங்க. ஆனா அது ஆனோமர்னா ஸ்பெசிஃபிக்கா C1 கார்பன். அந்த C1 கார்பனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, C1 கார்பன் ஆர் ஆனோமெரிக் கார்பன். ஓகே, ஸோ அப்போ எபிமர்ஸுக்கும் ஆனோமர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, எபிமர்ஸ் எந்த கார்பன்லையும் ரெண்டு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எடுக்கிறேன், 2 ஐசோமர்ஸ் எடுக்கிறேன். அந்த 2 ஐசோமர்ஸில் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு கார்பனில் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ஒரே ஒரு கார்பன், பட் அது எக்ஸாக்டாக C1 தான் கிடையாது. ஓகே, ஏதாவது ஒரே ஒரு கார்பனால மட்டும் எனக்கு இந்த ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை டயஸ்டீரியோமர்ஸ்னு சொல்கிறேன். எஸ்பெஷலி அதை எபிமர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஆனோமர்ஸுங்கிறது என்ன? எக்ஸாக்டாக C1 கார்பன் எனக்கு இருக்கணும். ஓகே, ஸோ 2 cyclic hemiacetal forms of glucose differ only in the configuration of hydroxy group at C1. ஓகே, C1 அது ரொம்ப முக்கியம். அந்த C1 கார்பனுக்கு இன்னொரு பேர் ஆனோமரிக் கார்பன். ஓகே, காட் இட்? such isomers alpha form, beta form, இந்த ரெண்டு ஃபார்முக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆனோமர்ஸ்னு பேர்.
இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா குளுக்கோஸ் ஆர், இப்போ கொஸ்டின் கேட்பாங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா குளுக்கோஸ் ஆர் டேஷ் கொடுத்து கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பொசிஷன் ஐசோமர்ஸ், ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ், ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அண்ட் செயின் ஐசோமர்ஸ், ஃபைனலாக ஆனோமர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே விஷயம் என்னன்னா ஆனோமர்ஸ், இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன ஆனோமர்ஸ். ஓகே, ஸோ 6 மெம்பர் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் கால்ட் பைரனோஸ். ஓகே, பைரனோஸ்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா பைரேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரோட டெரிவேஷன் மாதிரி, டெரிவேட்டிவ் மாதிரி இந்த காம்போனன்ட் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஃப்ரக்டோஸ். ஸோ ஃப்ரக்டோஸ்னு பார்த்தீங்கன்னா அக்யூர் போத் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் கம்பைன்ட் ஸ்டேட். ஃப்ரக்டோஸை பொறுத்த அளவுக்கு ஃப்ரக்டோஸும் ஸ்ட்ரைட், ஓகே, ஃப்ரீ ஸ்டேட்லையும் அவைலபிளாக இருக்குது, கம்பைன்ட் ஸ்டேட்லையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த இது நேம்ட் as a ஃப்ரூட் சுகர். இப்போ நம்மளோட ஃப்ரக்டோஸ் இருக்குல்ல, ஃப்ரக்டோஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃப்ரூட் சுகர்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ ஹனி எடுத்தாலும் சரி, ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் அதில் எல்லாமே வந்து இது ஃப்ரீ ஸ்டேட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னா ஆல்ஃபா லெவலோஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ஃபா லெவலோஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இது வந்து சுகர், இட்ஸ் கம்ஸ் அண்டர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சுகர். ஸோ கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிடாக இது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இட்ஸ் சால்யூபிள் இன் வாட்டர். ஓகே, இது ஈஸியாக தண்ணியில் கரையக்கூடிய. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து நார்மல் சுகரோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். இட்ஸ் சால்யூபிள் இன் வாட்டர் பட் இன்சால்யூபிள் இன் ஈத்தர். இது எல்லாமே நான் போலார். ஓகே, ஈத்தர், கீட்டோன் அண்ட் பென்சீன். ஸோ நம்ம குளுக்கோஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவுமே இட்ஸ் அ ரெடியூசிங் சுகர். ஓகே, ஃபெல்லிங் சொல்யூஷன் அண்ட் டாலரன்ஸ் ரியேஜென்ட்டால ரெடியூஸ் ஆகும். ரீசன் என்ன, இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், பிகாஸ் it contain alpha hydroxy ketone. ஓகே, ஸோ எப்படி குளுக்கோஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான். பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா இங்கே கீட்டோன் எங்கே இருக்குன்னா C2 கார்பனில் இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் C2, ஏன்னா இந்த நம்மளோட லைக் இங்கே இருக்கக்கூடிய கீட்டோன் வந்து எப்போவுமே டெர்மினலில் வராது. ஓகே, அது நடுவில் தான் வர முடியும். கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்குன்னா C2 கார்பனில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க டி ஃப்ரக்டோஸ். ஸோ அப்போ டிங்கிற மீனிங் என்ன, ஸோ இட்ஸ் பெனல்டிமேட் கார்பனில் இருக்கக்கூடிய OH எனக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ இட்ஸ் டி ஃப்ரக்டோஸ். அதே இது பெனல்டிமேட் கார்பனில் இருக்கக்கூடிய OH எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது எல் ஃப்ரக்டோஸ். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் செயின். ஓகே, ஸ்ட்ரைட் செயின் ஃபார்முலா. இங்கே பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஃபார்முலா. இந்த சைக்ளிக் ஃபார்முலாவில் இந்த மேலே கீழேங்கிற இந்த மாடுலேஷன் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் இதை என்ன இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேம் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாவர்த் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஹாவர்த் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ அங்கே உங்களுக்கு 6 மெம்பர் ரிங்காக இருக்கும். குளுக்கோஸில் உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து என்னென்னா 6 மெம்பர் ரிங். பட் இங்கே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 5 மெம்பர் ரிங்காக இருக்கும். ஓகே, ஒரு 5 மெம்பர் ரிங், மேலே ஒரு OH. ஓகே, இந்த COHம் சரி, C2OH. ஸோ C2OH, C2OH இந்த ரெண்டுமே வந்து மேலே பார்த்து இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா ஃப்ரக்டோஸ். ஏன்னா அங்கே எப்படி நமக்கு ஆனோமஸ் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இங்கே ஆனோமரிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஆனோமரிக் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், 2 OHமே. ஓகே, இந்த ஈத்தர், ஓகே, இந்த ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்பனும் சரி, இந்த கார்பனும் சரி, இந்த 2 கார்பனுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அதில் இருக்கக்கூடிய CH2OH சேம் டாப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா ஆல்ஃபா ஃப்ரக்டோஸ். அண்ட் ஒன்று மேலே ஒன்று கீழேனா பீட்டா ஃப்ரக்டோஸ். ஓகே, ஸோ நவ் டைசாக்ரைட்ஸ். So glycosidic linkage. So the two monosaccharides are joined together by an oxide linkage formed by loss of water molecule. So water molecule release பண்ணிக்கிட்டு ஒரு ஆக்சிஜனால ஆக்கப்பட்ட ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. அந்த பாண்டுக்கு என்ன பேருனா glycosidic linkage னு பேர். ஓகே, இங்க பாருங்க such a linkage between two monosaccharides units through oxygen atom is called glycosidic linkage. ஓகே, சொன்ன அதே தான். அந்த glycosidic linkage மீனிங் என்னன்னா ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணி 2 மோனோசாக்கரைட்ஸ், ஒரு மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் இன்னொரு மோனோசாக்கரைட் யூனிட்ஸ், அந்த 2 யூனிட்ஸுமே ஒன்று சேர்றதுக்கு ஒரு பாண்டு, ஓகே, ஒரு வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகி ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது. அந்த பாண்டில் என்ன இருக்குன்னா ஒரு ஆக்சிஜன் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த லிங்கேஜுக்கு பேர் என்ன, glycosidic linkage. ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ சுக்ரோஸ் எடுக்கிறேன். ஸோ பாலிசாக்கரைட்ஸ், ஸோ மோனோசாக்கரைட்ஸ் வந்து ஒரு glycosidic linkage போட்டு, ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைசாக்கரைட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா மோர் தென் ஒன் மோனோசாக்கரைட்ஸ் ஒரு glycosidic linkage போட்டு உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அந்த மாலிகுல் என்னன்னா டைசாக்கரைட்ஸ் இருக்கும். ஓகே,
தட்ஸ் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸில் சுக்ரோஸ் விச் ஆன் ஹைட்ராலிசிஸ் கிவ்ஸ் ஈக்கிமோலார் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். இங்கே பாருங்க சுக்ரோஸ் எடுக்கிறேன். சுக்ரோஸை நான் ஒரு ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன், இல்லைனா இன்வெர்டேஸ் ஒரு என்சைமை போட்டு கூட என்ன பண்ணுறேன், ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு என்னென்ன கிடைக்கும்னா குளுக்கோஸ் அண்ட் டி குளுக்கோஸ் இருக்கும். சாரி, இதில் ஃப்ரக்டோஸ் வரும். ஓகே, ஓகே. ஸோ ஒரு பக்கம் சுக்ரோஸை நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஒரு பக்கம் குளுக்கோஸ், இன்னொரு பக்கம் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங். ஓகே, ஸோ ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் ஆஃப் நம்மளோட டைசாக்ரைட்ஸ். ஸோ டைசாக்ரைட்ஸ் ரெண்டு மோனோசாக்ரைட்ஸ் வந்து கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்னால ஒன்று சேரணும். ஓகே, ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியது நமக்கு டைசாக்ரைட்ஸ். சரி, இப்போ இந்த டைசாக்ரைட்ஸ் வந்து கிளைகோசிட்டிக் லிங்கேஜால் சேர்ந்துருக்குல்ல, ஸோ இந்த லிங்கேஜ் எங்கே இருக்குங்கிறத பொறுத்தா இந்த கிளாசிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு லிங்கேஜ் வந்து நம்மளோட கார்பனைல் ஃபங்க்ஷனல் குரூப், மோனோசாக்ரைட்ஸோட கார்பனைல் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குல்ல, எய்தர் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வழியாக அந்த லிங்கேஜ் நடந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் ரெடியூசிங். ஓகே, ஸோ நான் ரெடியூசிங் ஃபங்க்ஷனல், ஓகே, நான் ரெடியூசிங் குரூப்பாக சொல்லுவோம். அதே இது ரெண்டுமே. ஓகே, ஸோ அந்த கிளைகோசிட்டிக் லிங்கேஜில் நமக்கு கார்பனைல் குரூப் வந்து இன்வால்வே ஆகலைன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா ரெடியூசிங் லைக் ரெடியூசிங் டைசாக்ரைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு ரீசன் என்னன்னா கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் வந்து எங்கே சேர்ந்துருக்கு, ஓகே, எந்தெந்த காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கு. கார்பனில் யூஸ் பண்ணால் நான் ரெடியூசிங், கார்பனில் யூஸ் பண்ணல, கார்பனில் ஃப்ரீயாக இருக்குன்னு அதை நம்ம என்ன ரெடியூசிங்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மால்டோஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த மால்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்போஸ்ட் ஆஃப் இந்த மால்டோஸில் என்னென்ன மோனோசாக்ரைட்ஸ் இருக்குன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ். ஓகே, ஸோ அந்த ஆல்ஃபா டி குளுக்கோஸ் எங்கே இருக்கும், யூனிட் இன் விச் C1 ஆஃப். ஓகே, ஸோ இங்கே ஆல்ஃபா டி குளுக்கோஸில் குளுக்கோஸோட C1 பொசிஷன் இருக்கும்ல, ஸோ அந்த C1 பொசிஷனும் ஓகே இன்னொரு குளுக்கோஸ், மால்டோஸில் இருக்கக்கூடிய ரெண்டு மோனோசாக்ரைட்ஸ் என்னென்னா ஒன்று குளுக்கோஸ், இன்னொன்று குளுக்கோஸ். ஸோ ஓகே, ஒரு குளுக்கோஸோட C1ம் இன்னொரு குளுக்கோஸோட C4ம் கிளைகோசிட்டிக் லிங்கேஜில் இருக்கும். ஓகே, கிளைகோசிட்டிக் லிங்கேஜில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இருக்குதுன்னா நம்ம இப்போ மால்டோஸ் வந்து ரெடியூசிங்கா நான் ரெடியூசிங்கா. ஓகே, அஃப்கோர்ஸ் இது வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் கேன் பி produced at C1 of second glucose in solution, so it shows reducing properties. Okay, free aldehyde group இருக்கு, just carbonyl group ஃப்ரீயா இருந்துச்சுனால அது reducing property இருக்கு. Okay, next it's obtained partial hydrolysis of starch. so starch partial hydrolysis பண்றேன் and even இங்க நம்ம diastase, okay, diastaseங்கிற என்சைம் யூஸ் பண்ணும்போது கூட maltose ஜெனரேட் ஆகும். ஓகே, diastase. நெக்ஸ்ட் லாக்டோஸ். ஸோ லாக்டோஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன, இப்போ நம்ம லாக்டோஸ் ரொம்ப காமனான விஷயம், நம்ம மில்கில் எல்லாமே இந்த லாக்டஜன், ஸோ எல்லாமே மில்க் ரிலேட்டடான சில டேர்ம். ஓகே, ஸோ இங்கே மில்க் சுகர். ஓகே, இந்த லாக்டோ இருக்குல்ல, இந்த லாக்டோஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பீட்டா டி கேலக்டோஸ் இருக்கும். ஓகே, இங்கே விஷயம் என்னென்னா குளுக்கோஸும் கேலக்டோஸில் இருக்கக்கூடிய 2 மோனோசாக்ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேலக்டோஸ், இன்னொன்று குளுக்கோஸ். ரெண்டுமே வந்து என்னன்னா பீட்டா ஃபார்ம், இதுவும் பீட்டா அண்ட் அதுவும் டி, இதுவும் டி. ஓகே, ஸோ இங்கே லிங்கேஜ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலக்டோஸோட C1 இங்கே பாருங்க, இது கேலக்டோஸ், ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, இந்த கேலக்டோஸோட C1 எது, இதுதான் C1. ஓகே, ஸோ அதோட C1ம் இங்கே எனக்கு என்ன, இது C1. ஓகே, இது C1, இது C2, C3, C4. C1 and C4 ஆல பாண்ட் ஆயிருக்கும். ஓகே, so C1 of galactose and C4 of glucose. Okay, so hence it's also reducing sugar. Okay, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கார்பன் இது டைரக்டாக டச் பண்ணல, கார்பன் எல்லாம் இங்கேருந்து இதுதான் இங்கே தான் வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பன் குரூப்பை இங்கே டச் பண்ணாதனால இது வந்து எனக்கு என்னென்னா ரெடியூசிங் சுகர், ரெடியூசிங் டைப். ஸோ நெக்ஸ்ட் பாலிசாக்ரைட்ஸ். ஸோ பாலிசாக்ரைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த பேர்லேயே பதில் இருக்குது, என்னென்னா இதில் நிறைய மோனோசாக்ரைட்ஸ் யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கண்டெயின் லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ் யூனிட்ஸ். ஓகே, அது எல்லாமே வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம்னா அஃப்கோர்ஸ் எப்படி டைசாக்ரைட்ஸில் நம்ம கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் பார்த்தோம். ஓகே, இந்த ஆக்சிஜன் இங்கே இருக்குல்ல, இதுதான் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ். ஸோ இந்த லிங்கேஜை நம்ம என்னென்னு சொல்லலாம், கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்பன், ஓகே, அங்கேருந்து ஒரு O
இது கார்பன், ஆக்ஸிஜன், கார்பன். ஸோ அந்த பாண்ட தான் நம்ம என்னன்னு சொல்லணும்? கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ன்னு சொல்லுவோம். கார்பன், ஆக்ஸிஜன், கார்பன் அந்த பாண்ட். இங்கேயுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, n நம்பர் ஆஃப் கிளைகோசிட்டிக் ஓகே ஜாயின் டுகெதர் பை கிளைகோசிட்டிக் லிங்கேஜ். இங்க நிறைய லிங்கேஜஸ் இருக்கும். ஓகே. ஸோ நவ் மோஸ்ட் காமன்லி என்கவுண்டர்ட் கார்போஹைட்ரேட்ஸ். இங்க பாலிசாக்கரைட்ஸ் தான் வந்து நேச்சர்ல அதிகமா கிடைச்ச கார்போஹைட்ரேட்ஸா இருக்குது. ஓகே. ஸோ இங்க பாருங்க மெயின்லி ஆக்ட் அஸ் அ ஃபுட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ். ஓகே. நம்ம ஃபுட்டாகவும் சரி ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸாகவும் இது யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச்சோட 2 டைப் இருக்கு. ஒன்று என்னன்னா அமிலோஸ் இருக்கு. ஓகே. அமிலோஸ் இருக்கு. இன்னொன்று அமிலோபெக்டைன். ஓகே. அமிலோபெக்டைன் 2 இருக்கு. ஸோ ஸ்டார்ச்ல பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன்ஸ் வரும். ஒன்று என்ன அமிலோஸ், இன்னொன்று அமிலோபெக்டைன் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் செல்லுலோஸ் இருக்கு அண்ட் கிளைகோஜன் இருக்கு. ஸோ இப்போ 3 விஷயம் வந்து நமக்கு இந்த பாலிசாக்கரைட்ஸ்ல யூஸ் ஆகுது. இதுல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னன்னா ஸ்டார்ச் இருக்கு, ஸ்டார்ச், செல்லுலோஸ் அண்ட் கிளைகோஜன். ஓகே. ஸோ கிளைகோஜன்லாம் வந்து நம்மளோட பாடியில எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸோ நம்மளோட பாடியில எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து கிளைகோஜன் ஃபார்ம். ஓகே. கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் வந்து இதான் கிளைகோஜன். நவ் ஸ்டார்ச். ஸோ ஸ்டார்ச்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ பிளான்ட்ஸோட மெயின் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ ஸ்டார்ச் தான் வந்து என்னன்னா பிளான்ட்ஸ். ஓகே. பிளான்ட்ஸோட மெயின் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். ஓகே. ஸோ இந்த ஸ்டார்ச் வழியாக தான் நம்ம ஈவன் இந்த ஸ்டார்ச் அது கன்சியூம் பண்ணிட்டு மிச்சத்தை நம்ம ஃபுட்டாக நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த பிளான்ட்ஸ் தன்னோட எனர்ஜியை ஸ்டார்ச் மூலமாக சேவ் பண்ணி வைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் it's most important dietary source for human beings. Okay. High content of starch is found in cereals. Okay. Cereals, roots, tubers and some vegetables. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட்ஸோட இந்த ஸ்டார்ச் வந்து அதிகமாக எங்கே இருக்கும்னா நம்மளோட செரல்ஸ் அண்ட் ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அண்ட் சம் வெஜிடபிள்ஸும் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டார்ச்சை பொறுத்த அளவுக்கு இது என்னன்னா பாலிமர். ஓகே. ஆல்ஃபா குளுக்கோஸ் இருக்குல்ல, ஆல்ஃபா குளுக்கோஸோட பாலிமரிக் ஃபார்ம்ஸ் என்னன்னா அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டைன். ஓகே. ஸோ இதில் 2 ஃபார்ம்ஸ் வரும். ஒன்று அமிலோஸ் இருக்கு அண்ட் இன்னொன்று அமிலோபெக்டைன் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டார்ச்சில் என்ன குளுக்கோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா குளுக்கோஸ் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செல்லுலோஸ். ஓகே. இந்த செல்லுலோஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா C6H10O5. ஓகே. O5 அண்ட் N டைம்ஸ் இருக்கும். ஓகே. N டைம்ஸ் இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு செயினாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலோஸ் இந்த பிளான்ட் கிங்டம் இருக்குல்ல. ஸோ பிளான்ட் கிங்டம்லேயே வந்து இது என்னன்னா அபேண்டண்டாக இருக்கும். வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. பிளான்ட்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் என்னன்னா இந்த செல்லுலோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரிடாமினன்ட் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் செல் வால் ஆஃப் த பிளான்ட் செல்ஸ். ஸோ ஓகே. அந்த பிளான்ட் செல்ஸ் இருக்குல்ல, நம்ம பயாலஜியில் நீங்கள் அனிமல் செல், பிளான்ட் செல்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிளான்ட் செல்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு காம்பனன்ட் என்னன்னா இந்த செல்லுலோஸ். ஓகே. அண்ட் ஈவன் இந்த செல்லுலோஸ் தான் நம்ம காட்டன், உல், ஓகே, நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய துணி, ஓகே, அந்த மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே வந்து செல்லுலோஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இட்ஸ் ஸ்ட்ரைட் செயின் பாலிசாக்கரைட்ஸ். ஸோ அப்போ செல்லுலோஸ்ங்கிறது என்னன்னா இட்ஸ் ஸ்ட்ரைட் செயின் பாலிசாக்கரைட்ஸ். ஓகே. அண்ட் இந்த பாலிசாக்கரைட்ஸில் இருக்கக்கூடிய மோனோமெரிக் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீட்டா டி குளுக்கோஸ். ஓகே. ஸோ விச் யூனிட் விச் ஆர் ஜாயின்ட் பை அஃப்கோர்ஸ் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் இருக்கும். ஓகே. கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் எங்கெங்கே இருக்குன்னா C1. ஓகே. ஒரு குளுக்கோஸோட C1க்கும் இன்னொரு குளுக்கோஸோட C4க்கும் இடையில இங்கே லிங்கேஜஸ் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக கிளைகோஜன். ஓகே. ஸோ பாலிசாக்கரைட்ஸோட ஒரு லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கிளைகோஜன். ஸோ இந்த கிளைகோஜனோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா C6H10O5. இங்கே என்ன C6H10O5. அதே மாதிரி தான் இங்கேயுமே கிளைகோஜனில் C6H10O5 இருக்கும். ஓகே. N டைம்ஸ் இருக்கும். ஓகே. பார்த்துக்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் அனிமல் பாடி ஆஸ் கிளைகோஜன். ஸோ நம்ம அனிமலோட உடம்புல, ஓகே, அனிமல்ஸோட உடம்புல எனர்ஜி ஆர் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். லைக் எனர்ஜியை கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸாக்டாக சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே. கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜி தான். ஓகே. கார்போஹைட்ரேட்ஸ் தான் எனர்ஜி ஜெனரேட் பண்ணோம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜனாக ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் அனிமல் ஸ்டார்ச். எப்படி பிளான்ட்ல ஸ்டார்ச்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ச் தான் வந்து பிளான்ட்டோட எனர்ஜி சேவிங்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம். ஓகே. ஸோ அதே மாதிரி அனிமல்ஸில் எனர்ஜி சேவ் பண்ணக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் என்னன்னா இந்த கிளைகோஜன். ஓகே. இட்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு அமிலோபெக்டைன் அண்ட் இட்ஸ் ரேதர் மோர் ஹைலி பிரான்ச்ட். எப்படி ஸ்டார்ச்சில் 2 டைப் படித்தோம். அதில் ஒன் டைப் தான் வந்து என்னன்னா அமிலோபெக்டைன். ஓகே. ஸோ அந்த அமிலோபெக்டைனோட ஷேப் மாதிரி தான் இந்த
கிளைகோஜனும் இருக்கும். ஓகே. பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இங்க பிரான்ச்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ பிரசன்ட் இன் மசில்ஸ், லிவர் அண்ட் பிரைன். ஓகே. நம்மளோட இந்த கிளைகோஜன், ஓகே, கிளைகோஜன் வந்து நம்மளோட மசில்ஸ், லிவர் அண்ட் பிரைன்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. when the body needs குளுக்கோஸ், ஓகே, உடம்புக்கு நமக்கு குளுக்கோஸ் வேணும். ஓகே. அது குளுக்கோஸ் வேணும்னு தேவைப்படும்போது என்ன ஆகும்னா, இந்த என்சைம், ஓகே, என்சைம் என்ன பண்ணும், இந்த கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸா மாற்றும். ஓகே. ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் கிளைகோஜன் என்ன ஆகும், எனக்கு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட், கிளைகோஜன் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் ஈஸ்ட் அண்ட் ஃபங்கஸ். ஓகே. இந்த கிளைகோஜன் வந்து நம்ம ஈஸ்ட் அண்ட் ஃபங்கஸ்லையும் காமனாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ரோகார்பன். ஓகே. ஓகே, ஹைட்ரோகார்பன்ல கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே. சரி, அப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ். ஸோ புரோட்டீன்ஸுங்கிற பொறுத்தளவு இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க. ஸோ பாடி மசில் கெயின் பண்ணுறதுக்கு ஸோ சில பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பவுடர்ஸோட பேர் என்னன்னு கேட்டால் இப்போ ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் பவுடருமே வந்து என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ஓகே. பயோமாலிகுல். ஓகே. ஸோ அந்த பயோமாலிகுலை பொறுத்த அளவுக்கு என்னென்னா, இந்த பயோமாலிகுல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட பாடியோட மெயின்டெனன்ஸுக்கு, ஓகே, பாடியோட மெயின்டெனன்ஸ் ஆஸ் வெல் அஸ் க்ரோத்துக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இந்த ப்ரோட்டீன், ஓகே, ஸோ அந்த பயோமாலிகுலோட பேர் என்ன, ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அதோட சிம்பிளஸ்ட் யூனிட் என்னவா இருக்கும்னா அமினோ ஆசிட்ஸா இருக்கும். ஓகே. ஸோ அமினோ ஆசிட்ங்கிறது என்னன்னா அமைன் குரூப். ஓகே. அமைன் குரூப்பும் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லணும், அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய இப்போ நம்மளோட நேச்சரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் என்னன்னா ஆல்ஃபா அமினோ ஆசிட். மீன் சொல்ல போயிடுச்சுன்னா எல்லா அமினோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா அமினோ ஆசிட்ஸுமே ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ்னா, இப்போ இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் படி பார்க்கும்போது இங்கே தான் நான் நம்பரிங் சிஸ்டம் தொடங்கணும். ரைட்டா? 1 2 3 4 5. ஓகே. ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இது ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே. கார்பாக்சிலிக் ஆசிட் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் நான் ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். இதை பீட்டா கார்பன், இதை காமா கார்பன், இதுக்கு மேலே போச்சுன்னா டெல்டா கார்பன். ஓகே. ஸோ இப்போ நான் இதுக்கு அடுத்து இந்த அமைன் குரூப் எந்த கார்பன்ல இருக்கு அதை பொறுத்து இந்த அமினோ ஆசிட்ஸை, ஓகே, இந்த புரோட்டீனோட ஒரு பேஸா இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை ஃபர்தரா கிளாஸிஃபை பண்றாங்க. என்ன, ஆல்பா, பீட்டா, காமா அண்ட் டெல்டான்னு சொல்றாங்க. இப்போ அமைன் குரூப் இந்த கார்பன்ல பாண்டா இருக்கு, இப்போ இந்த கார்பன்ல NH2 இருக்குதுன்னா இதை ஆல்பா அமினோ ஆசிட்னு சொல்றாங்க. இல்ல சார் எனக்கு இங்க இருந்துச்சுன்னா பீட்டா, இங்க இந்த காமா, டெல்டா. ஓகே. ஸோ அது ஆசிட் குரூப்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, ஓகே, பக்கத்து கார்பன், ஓகே, அட்ஜசன்ட் கார்பன்னா ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் இட். இங்கே கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அமைன் குரூப் இருக்கு, அமினோ லைக் ஆசிட் குரூப் இருக்கு. ஓகே. தட்ஸ் இட். ஸோ இது தவிர்த்து இருக்கக்கூடிய இந்த ஆர் குரூப்பை சைட் செயின் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகே. சைட் செயின். ஸோ அல்கைல், எய்தர் அல்கைல், அரைல், ஓகே, இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ அமினோ ஆசிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு கலர்லெஸ், ஓகே, கலர்ல அது ஒரு கிறிஸ்டலைன் சாலிடா இருக்கும். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் சால்யூபிள் அண்ட் இதுக்கு ஹை melting point இருக்கும். Okay, it's a high melting solid. Okay, and behave like a salt rather than simple amines or carboxylic acid. இது இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸை பார்த்துட்டீங்கன்னா இது அமைன் குரூப் மாதிரி ஆக்ட் பண்ணாது அண்ட் ஆசிட் குரூப் மாதிரி ஆக்ட் பண்ணாது. இது ரெண்டுக்கும் ரிலேஷனே இல்லாம ஒரு சால்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அதுக்கான காரணம் என்னன்னா, இங்க பாருங்க, இங்க இருக்கிறது வந்து என்ன, அமைன் குரூப். ஸோ இட்ஸ் அ பேஸ். ஓகே. இது என்ன, ஆசிட் குரூப். ஸோ ஒரு பக்கம் பேஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆசிட் இருக்கு. we know that NH2 வந்து என்னன்னா லூயிஸ் பேஸ்னு சொல்லுவாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் இட்ஸ் an ஆசிட். ஸோ ஆசிடும் பேஸும் சேர்ந்தா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ ஒரே காம்பனன்ட் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டும் சேரும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா இட்ஸ் சால்ட் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? அந்த சால்ட் எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ அமினோ ஆசிட், ஸோ அமின் குரூப்ல இருந்து ஸோ ஆசிட் H+ டொனேட் பண்ணுது. ஸோ அந்த H+ யார் டேக் ஓவர் பண்ணுவான்னா, இப்போ ஆக்வஸ், இப்போ நான் ஆக்வஸில் போடுறேன், ஆக்வஸ்னு போடுறேன். ஓகே. ஒரு ஆக்வஸ் மீடியத்தில் போட்டால் அமீன் குரூப் என்ன பண்ணும், H+ டேக் ஓவர் பண்ணும். OH லைக் COH என்ன பண்ணும், H+ டொனேட் பண்ணும். ஓகே. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜுட்டர் அயான்னு சொல்லுவோம். ஜுட்டர் அயான். ஓகே. ஜுட்டர் அயான் காம்பவுண்ட். ஸோ இந்த ஜுட்டர் அயான்ல எப்படி இருக்கும்? ஸோ போத் ஒரு பக்கம் பாசிட்டிவ் என்ன, இங்கே கேட்டியானா இருக்கும், இது ஆனியானா இருக்கும். ரைட்டா? சரி சார். இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன, ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். இப்போ என்ன ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்ங்கிறது என்னன்னா, இப்போ நான் ஒரு அமினோ ஆசிட், ஓகே, ஒரு அமினோ ஆசிட ஒரு பீக்கர்ல வச்சிருக்கேன்.
ஓகே, ஒரு பீக்கரில் வச்சிருக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய சொல்யூஷனை நான் ஒரு pH, இதோட சொல்யூஷனோட pH ஒரு பர்டிகுலராக ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த அமினோ ஆசிட் இங்கே இருக்கு. அமினோ ஆசிட்ஸை நான் என்னென்னு சொல்லலாம், இப்படி இது அமினோ ஆசிட்ஸ். ஓகே, இந்த அமினோ ஆசிட்ஸை நான் ஒரு போட்டு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்க மாதிரி 2 பிளேட்ஸ் நான் வைக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட்டை வைக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் பிளேட், ஒரு நெகட்டிவ் பிளேட்டை வச்சு நான் இந்த அமினோ ஆசிட்ஸ் பார்க்குறேன். ஸோ அமினோ ஆசிட் அப்சர்வ் பண்ணும்போது என்னன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் pHல எனக்கு என்ன ஆகுது, ஓகே, ஒரு பர்டிகுலர் pHல இந்த அமினோ ஆசிட் எனக்கு கேட்டன் இருக்கக்கூடிய பக்கமாக மூவ் ஆகுது. ஓகே, ஸோ பாசிட்டிவ் பிளேட்டை பார்த்து மூவ் ஆகுது. இது இன்னொரு கேஸ் நான் எடுக்கிறேன். ஒரு பர்டிகுலர் pH. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இந்த pH வந்து நான் ஒரு அல்கலி மீடியத்தில் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஒரு அல்கலி வேணால் ஃபஸ்ட்டு ஆசிட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஆசிட் மீடியத்தில் நான் வச்சுக்கிறேன். ஆசிட் மீடியத்தில் வச்சுருந்தா என்ன இருக்கும், அங்கே அதிகமாக H+ இருக்கும், ரைட்டா? ஸோ H+ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், H+ யார் வாங்கியிருப்பா, இந்த COOH- வாங்கிக்கிட்டு அசிடிக் மீடியம். ஓகே, இப்போ அசிடிக் மீடியத்தில் நான் வைக்கிறேன். ஸோ இப்போ அமினோ ஆசிட்ஸ் எப்படி இருக்கும், R C COO minus NH2 KCOH. ஸோ இப்போ நான் அசிடிக் மீடியத்தில் வச்சிருக்கேன்ப்பா, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அசிடிக் மீடியத்தில் வச்சிருந்தா என்ன ஆகும், இங்கே ஓகே, இங்கே ஆல்ரெடி இது ஆசிட். ஸோ அசிடிக் மீடியத்தில் இது ரியாக்ஷன் போகாது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த H+ இந்த NH2 எடுத்துக்கிட்டு இது என்ன ஆகும், R CH COOH NH2+, ரைட்டா? ஸோ இங்கே இது ஒரு கேட்டையானா பிஹேவ் பண்ணும். ஸோ இங்கே இப்போ நான் அசிடிக் மீடியம் ஒரு பர்டிகுலர் ஹை pH, லைக் pH வந்து இப்போ லோவாக வச்சிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ pH லோ. ஸோ pH ஒரு லோவாக இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன ஆகும், ஒரு கேட்டையானா மாறும். ஓகே, அட் த சேம் டைம் இப்போ என்ன பண்ணுறேன், பேசிக் மீடியத்தை நான் வைக்கிறேன். ஸோ பேசிக் மீடியம் pH எப்படி இருக்கும், pH ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ நான் அமினோ ஆசிட்ஸ் வைக்கிறேன், R CH COOH அண்ட் NH2. இப்போ பேசிக் மீடியத்தில் வச்சனால NH2 வந்து அதிகமாக, ஏன்னா அங்கே OH- மட்டும் தானே இருக்கும். ஸோ OH-, ஸோ இந்த OH- என்ன பண்ணும், இங்கேருந்து H+ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இங்கே R CH COO- அண்ட் NH2. ஸோ RCOO லைக் COO-. ஸோ இங்கே இது என்ன, இப்போ இங்கே இது கேட்டானா இருக்கு, இங்கே இது என்ன இருக்கு, என்ன இருக்குன்னா ஆனியோனா இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ இங்கே இப்போ நான் ஜிவிட்டர் அயான். ஓகே, ஸோ இந்த ஜிவிட்டர் இந்த அமினோ ஆசிட் இங்கே நான் வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த அமினோ ஆசிட் ஒரு பர்டிகுலர் pHல எனக்கு என்ன ஆகுது, கேட்டானை பார்த்து போகுது. ஓகே, ஒரு பர்டிகுலர் pHல எனக்கு கேட்டானை பார்த்து போகுது. எப்போ கேட்டானை பார்த்து போகும், இங்கே உள்ள இருக்கிறது ஆனியானா இருந்தா மட்டும் தானே அது கேட்டானை பார்த்து போகும், ரைட்டா? நம்ம ரைட், இல்லைன்னா விட்டுருங்க, இப்படி பண்ணலாம். ஒன் செகண்ட். அமினோ ஆசிட் இங்கே இருக்கு. இந்த அமினோ ஆசிட் என்ன பண்ணுது, அப்படியே நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நான் இது அசிடிக் மீடியத்தில் வச்சிருக்கேன். அசிடிக் மீடியத்தில் வச்சதுனால இந்த அமினோ ஆசிட் எனக்கு கேட்டானா பிஹேவ் பண்ணுது. ஸோ கேட்டானா பிஹேவ் பண்ணுறதுனால இங்கே எனக்கு எதை பார்த்து போகுது, நெகட்டிவ் பிளேட்டை பார்த்து இது மூவ் ஆகுது. ஓகே, ஸோ கேட்டையான் அது எதை பார்த்து, நெகட்டிவ் பிளேட்டை பார்த்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே pH எனக்கு எப்படி இருக்கும், ஒரு பர்டிகுலர் pH கம்மி. ஓகே, லோ pHலாம் வைக்கும்போது இது ஒரு பர்டிகுலரான நெகட்டிவ் பிளேட்டை பார்த்து மூவ் ஆகுது. அதே அமினோ ஆசிட்ஸை நான் என்ன பண்ணுறேன், அதே அமினோ ஆசிட்ஸ் அதே மாதிரி பிளேட்டு ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் மைனஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேசிக் மீடியம். இப்போ இங்கே pH வந்து எப்படி இருக்கு, pH வந்து இப்போ ஒரு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, pH வந்து ஹையாக வச்சிருக்கேன். ஓகே, ஹை pH அப்படின்னா பேசிக் மீடியத்தில் இருக்கு. அப்போ இங்கே நான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு நெகட்டிவ் ஆனியானா இந்த அமினோ ஆசிட் ஆனியானா மாறுறதுனால இங்கே என்ன ஆகும், பாசிட்டிவ் பிளேட்டை பார்த்து போகுது. ஸோ நான் எனக்கு இது பாசிட்டிவ் பிளேட்டை பார்த்தும் போகக்கூடாது, நெகட்டிவ் பிளேட்டை பார்த்தும் போகக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பர்டிகுலர் pH நான்
நானே ஓகே pH நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஒரு பர்ட்டிகுலர் pH நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ பர்ட்டிகுலர் pH என்ன ஆகுது? விட்ரா என்னோட மூவ்மெண்ட் இருக்குல்ல, மூவ்மெண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகும். எங்கேயுமே போகாது. தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் ஆஃப் ஸோ ஈவன் இந்த கண்டிஷன்ல எங்க நம்மளோட ஜிட்ராயன் இருக்குல்ல, ஓகே சாரி நம்மளோட அமினோ ஆசிட் வந்து எந்த பக்கமே மூவ் ஆகாம அதே இடத்துல இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்னு சொல்லுவோம். காட் இட்? எஸ் ஆர் நோ? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்ங்கிறது வேற பெரிய காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் எல்லாமே கிடையாது. ஒரு அசிடிக் மீடியத்தில் போடும்போது என்ன லைக் அது கேட்டானா மாறுது. அதே பேசிக் மீடியத்தில் போடும்போது ஒரு அமினோ ஆசிட் ஆனியானா மாறுது. ஸோ இப்போ அசிடிக் மீடியத்தில் போட்டனால கேட்டான். ஸோ கேட்டான் நெகட்டிவ் பிளேட்டை பார்த்து போகுது. ஓகே. ஸோ ஒரு கேத்தோட பார்த்து போகுது. அதே இது ஆனியான் இருக்கு. ஸோ ஆனியான் ஒரு ஆனோட பார்த்து ஓடுது. ஸோ இந்த 2 இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஓகே ஒரு பர்ட்டிகுலர் pH நான் மெயின்டைன் பண்றேன். ஓகே ஒரு பர்ட்டிகுலர் pH நான் வைக்கிறேன். லைக் ஹையாவும் போகாம லோவாவும் போகாம ஒரு பர்ட்டிகுலர் pH மெயின்டைன் பண்றேன். அந்த pHல எனக்கு என்ன ஆகுதுன்னா அமினோ ஆசிட்ஸ் எந்த பக்கமுமே மூவ் ஆகாம ஐ மீன் சார்ஜே ஆகாம நியூட்ரலா இருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் நான் என்னன்னு சொல்றேன்னா நான் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். ஸோ ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்ல ஒரு அமினோ ஆசிட்ஸ் நியூட்ரலா இருக்கும். ஓகே காட் இட்? தட்ஸ் இட். Now here classification of amino acids ரெண்டு விதமா நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு என்னன்னா on the basis of ஓகே அது நம்மளோட பாடியிலே அந்த அமினோ ஆசிட்ஸ் சிந்தசைஸ் ஆச்சுன்னா நமக்கு வெளியில இருந்து அது தேவை கிடையாது. ஸோ அதனால அது என்ன பண்ணுவோம்னா ஸோ நம்மளோட பாடியில எந்த அளவுக்கு அது செக்ரீட் ஆகுதுங்கிறத பொறுத்து ரெண்டு விதமா நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு என்னன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இங்க இருக்கு. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னா நம்ம உடம்பு அந்த அமினோ ஆசிட்ஸை சிந்தசைஸ் பண்ணாது. ஓகே அதனால நம்ம என்ன பண்ணணும், வெளியிலேருந்து அந்த அமினோ ஆசிட்ஸை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே அவுட் சைட்லேருந்து நம்ம இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னா நமக்கு வெளியிலேருந்து எடுக்கணும் தேவை கிடையாது. ஏன்னா நம்மளோட பாடி அந்த அமினோ ஆசிட்ஸை தன்னைத்தானே செக்ரேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஓகே பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. அமைன் குரூப் இருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் NH2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுமா. NH2னா இந்த அமைன் குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த அமினோ ஆசிட்ஸ் எப்படி இருக்கும், பேசிக் கேரக்டர் ஆகுமா? ஏன்னா அமைன் குரூப்புங்கிறது என்ன, பேசிக் கேரக்டர்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்குது. ஓகே ஸோ அப்போ NH2ஓட நம்பர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஒரு அமினோ ஆசிட்ஸில். NH2 அதிகமாச்சுன்னா அந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன பேசிக் நேச்சரில் போயிடும். ஓகே ஸோ அப்போ அது பேசிக். ஸோ பேசிக் அமினோ ஆசிட்ஸ்னா அங்கே NH2ஓட நம்பர் அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு COOH ஆசிட் குரூப். அதே அனதர் அப்புறம் அப்படியே இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா COOH. ஸோ ஆசிட் குரூப்போட நம்பர் அதிகம், நம்பர் ஆஃப் COOH அதிகம் வென் கம்பேர்ட் டு NH2. அப்போ ஆசிட் குரூப் அதிகமாகிடுச்சு, பேசிக் குரூப் கம்மியாயிடுச்சு. அப்போ அந்த அமினோ ஆசிட் என்ன இருக்குன்னா ஒரு ஆசிடிக்காக இருக்கும். சரி சார், நம்பர் ஆஃப் ஆசிட்ஸும் ஆசிட் குரூப்பும் சரி நம்பர் ஆஃப் பேசிக் குரூப்பும் சரி ஈக்குவலாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ்னா அதை நம்ம நியூட்ரல் அமினோ ஆசிட்னு சொல்கிறோம். இது வந்து அமினோ ஆசிட்ஸோட ஒரு கிளாசிஃபிகேஷன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் ஐ மீன் எஸ்பெஷலாக இந்த ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸில் ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஒன்று ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன், இன்னொன்று குளோபுலார். ஓகே குளோபுலார் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து பாலிபெப்டைட் செயின். அது என்ன சார் பாலிபெப்டைட் செயின்? இப்போ இங்கே இருக்கு. ஸோ பெப்டைட் செயின்ங்கிறது என்னன்னா இப்போ அமினோ ஆசிட்ஸ் என்ன இருக்கும், ஒரு NH2 ஒரு கார்பன், இந்த பக்கம் ஹைட்ரஜன் ஒரு R, ஓகே COOH. இப்போ அதே மாதிரி ரைட் இதை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணுறேன். CRH இந்த பக்கம் நான் NH2 கொடுக்குறேன். இங்கே ஒரு பாண்ட் இல்லை. இதே மாதிரி நான் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு அமினோ ஆசிட்ஸ் எழுதுறேன். NH COOH. இப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிடும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைன் குரூப்பும் சரி. ஸோ இங்க ஒரு கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடந்து ஓகே இங்க ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே ரிலீஸ் ஆகி இங்க ஒரு பாண்ட் ஜெனரேட் ஆகும். எஸ் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாண்ட் ஜெனரேட் ஆகும். அந்த பாண்டோட பேர் தான் என்னன்னா பெப்டைட் பாண்ட். ஓகே ஸோ பெப்டைட் பாண்ட் யூஸ்வலாக இப்போ பார்த்தீங்கன்னா COH கார்பாக்சிலிக் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இப்போ அமைன் ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னவா இருக்குன்னா இங்கே -H2O இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுக்கு
அமைடு ஃபார்ம் ஆகும். அமைடுங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் COO NH2. ஓகே, ஸோ இதை பேர்னா அமைடு. ஸோ அதனால தான் இங்கேயுமே உங்களுக்கு பெப்டைட் பாண்ட். ஸோ பெப்டைட் பாண்ட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் என்னவா இருக்கும்னா ஒரு அமைடா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் NHC டபுள் பாண்ட் O. ஸோ அதான் இங்கே இருக்கும் அமைடு. சாரி, இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் அது ஒரே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது அமைடு குரூப். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் பெப்டைட் பாண்ட். சரி சார், இப்போ பெப்டைட் பாண்ட் ஓகே. அப்போ இதே மாதிரி வாட்டர் எலிமினேட் ஆகி எனக்கு ஒரு பெப்டைட் பாண்ட் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ என்ன NH2 C, ஓகே, அண்ட் C டபுள் பாண்ட் O NH. இந்த பக்கம் என்ன ஆகும்? C டபுள் பாண்ட் O O. இங்கே இந்த பக்கம் ஒரு R, இங்கே ஒரு ஹைட்ரஜன் CH, இந்த பக்கம் ஒரு R, ரைட்டா? இந்த பக்கம் என்ன மறுபடியும் ஒரு அமைடு NH2 வராது, NH இந்த பக்கம் C, மேலே ஒரு R, இங்கே ஒரு H, C டபுள் பாண்ட் O. ஓகே, இந்த பக்கம் என்ன ஒரு O மைனஸ் ஆர் ஒரு ஆசிட்னே போட்டுக்கலாமே, ஒரு ஆசிட். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது எனக்கு என்னன்னா என் டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னதான் ஒரு பெப்டைட் செயின் உருவானா இதெல்லாம் என்ன பெப்டைட் பாண்ட். இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய பெப்டைட் பாண்ட், இது ஒரு பெப்டைட் பாண்ட் அண்ட் இது ஒரு பெப்டைட் பாண்ட். அமைடு இருக்கா, அமைடு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கா. ஸோ அப்போ 2 பெப்டைட் பாண்ட் இங்கே இருக்கு. ஸோ இந்த 2 பெப்டைட் பாண்ட் இங்கே இருக்கு. ஸோ இது ஒரு பெப்டைட் செயின். ஸோ என்டரா பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெப்டைட் செயின். ஸோ இதில் இந்த டெர்மினல் என்ன என் டெர்மினல்னு சொல்லுவாங்க. இதை என் டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா நைட்ரஜன் முடியக்கூடியது என் டெர்மினல். அது என்னன்னா உங்களுக்கு சி டெர்மினல்னு சொல்லுவாங்க. சி இல்லைன்னா ஓ டெர்மினல் வரும். சி டெர்மினல், சி டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கிறது வந்து உங்களுக்கு என் டெர்மினல். இங்கே வர இந்த முடியக்கூடிய இந்த டெர்மினல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சி டெர்மினல்னு சொல்லுவாங்க. அது சி டெர்மினல், இது உங்களுக்கு என் டெர்மினல். ஓகே, ஸோ இது வந்து பெப்டைட் பாண்ட். இப்போ மறுபடியும் ஃபைப்ரஸ் புரோட்டீன் அண்ட் குளோபுலர் புரோட்டீனுக்கு வரும். ஸோ இப்போ ஃபைப்ரஸ் புரோட்டீனில் இருக்கக்கூடியது என்னன்னா பாலிபெப்டைட் செயின். ஸோ பாலிபெப்டைட் செயின்னா நமக்கு என்ன அங்கே அமைடு ஃபங்க்ஷன் குரூப் தரும். ஓகே, ஸோ தீஸ் புரோட்டீன்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் அண்ட் டைசல்ஃபைட். ஓகே, சல்ஃபைட் பாண்ட் ஆர் டைசல்ஃபைட், எஸ்பெஷலி சொல்ல போச்சுன்னா சல்ஃபைட் பாண்ட் ஆர் டைசல்ஃபைட் பாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ குளோபுலர் புரோட்டீன் வருங்க, சல்ஃபைட் பாண்டே இருக்கட்டும். ஓகே, நம்ம டைசல்ஃபைடுங்கிற பற்றி வரக்கூடிய செஷன் லைக் ஸ்லைட்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ குளோபுலர் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா இங்கே பாலிபெப்டைட் தான், இங்கேயும் பாலிபெப்டைட் செயின் தான் இருக்கும். ஓகே, இன் திஸ் புரோட்டீன் ஃபோல்டட் அரவுண்ட் இட் செல்ஃப் கிவிங் ரைஸ் டு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர் இங்கே அங்கே ஃபார்ம் ஆகாது. இங்கே ஃபைப்ரஸ் புரோட்டீனில் உங்களுக்கு ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் இருக்கும், சல்ஃபைட் பாண்ட்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே குளோபுலர் புரோட்டீனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அது மாதிரி இல்லாமல் இங்கே இதில் இருக்கிற மாதிரி இல்லாமல் வியர்டான லைக் ஃபோல்டட் ஒன்று மேலே ஒன்றா ஃபோல்ட் ஆன மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து குளோபுலர் புரோட்டீனில் வரும். ஸோ யூஸ்வலி இன்சாலிபிள் இன் வாட்டர். இங்கே பாருங்கள் ஃபைப்ரஸ் புரோட்டீன் வந்து தண்ணியில் அவ்வளோவா கரையாது. ஓகே, பட் சாலிபிள் இன் ஸ்ட்ராங் ஆசிடிக் அண்ட் பேசிக் சால்வெண்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ராங் ஆசிடிக் அண்ட் பேசஸில் வந்து இது நல்லா டிசால்வ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் குளோபுலர் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி சாலிபிள் இன் வாட்டர், ஆசிட்ஸ் அண்ட் சன்ஸ். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் புரோட்டீன் தான் வந்து என்னன்னா வாட்டர் சாலிபிள் கிடையாது, பட் குளோபுலர் புரோட்டீன் இட்ஸ் அ வாட்டர் சாலிபிள். நெக்ஸ்ட் இங்கே ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபைப்ரஸ் புரோட்டீன் இருக்குது, குளோபுலர் புரோட்டீன் இருக்குது. ரெண்டில் எங்கே இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸில் இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கொலாஜன்ஸ் இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்புமின் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த இந்த டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸோட சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த பிடிஎஃப் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பெப்டைட் பாண்ட். ஸோ பெப்டைட் பாண்ட்ங்கிறது என்னது? அமைன் குரூப்பும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் மிக்ஸ் ஆகி ஒரு அமைடு ஃபார்மேஷன் ஆகும். ஓகே, ஒரு அமைடு கிரியேட் ஆகும். அந்த பாண்டை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் என் டெர்மினல், ஓகே, அண்ட் சி டெர்மினல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமைன் குரூப், ஓகே, சின்ன அமைன் கொஞ்சம் நம்பர் ஆஃப், ஓகே, என் நம்பர் ஆஃப்
அமினோ ஆசிட்ஸ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி, ஓகே, என்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே n நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி, இது ஜஸ்ட் ஒரு சின்ன மாலிகுல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நான் பண்ணுறேன். பண்ணி கிடைக்கக்கூடிய அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட்ஸ் இருக்குல்ல, இங்கே 2 பாண்ட் இருக்குது, 1 2 2, இதே மாதிரி n நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் கிரியேட் ஆகும்ல, அது என்னன்னு சொல்லணும்னா பாலிபெப்டைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ n நம்பர் ஆஃப் ஸோ பாலிஅமைட் ஃபார்ம், நிறைய அமைடு ஃபார்ம் ஆகி உருவாகிறது நம்ம என்னன்னா பாலிபெப்டைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, காட் இட். இங்கே ஹண்ட்ரட்ஸ் டு தௌசண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இங்கே ஒரு 4 ப்ரோட்டீனுக்கு ஒரு 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகே, இதை நீங்கள் டீட்டெயில்டாக பயோமாலிகுல் லைக் நம்மளோட பயாலஜி எஸ்பெஷலி ஸ்ருதி மேம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட செஷனில் வந்து இன்னும் இதை டீட்டெயில்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பயாலஜி. ஓகே, ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி ஜஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்க போகுதுப்பா, அப்படி இருக்க போகுது, ஜஸ்ட் ரீட் பண்ணி தியரி மட்டும்தான்ப்பா இருக்கும். ஓகே, இல்லை கெமிஸ்ட்ரியாக சொல்ல போயிடுச்சுன்னா சில பாண்டிங்ஸ் வரும், ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ், அந்த பாண்டை மட்டும்தான் நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். அதர் தென் நீங்கள் பயாலஜியில் பார்க்கக்கூடிய அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ப்ரைமரி ப்ரோட்டீனை பொறுத்த அளவுக்கு 4 டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஒன்று என்னன்னா ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி, 3 ட்ரெஷரி, 4 குவார்டினரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் பாலிபெப்டைட் செயின்ஸ். ஓகே, இதில் ஒன் ஆர் மோர் பாலிபெப்டைட் செயின்ஸ் இங்கே இருக்கும். ஈச் பாலிபெப்டைட்ஸ் in a protein has amino acids link with each other in a specific sequence, and this sequence of amino acid is said to be primary. இப்போ பாருங்க, இங்கே விஷயம் என்னன்னா இந்த பாலிபெப்டைட் செயினில் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் இது அரேஞ்ச் ஆயிருக்கும். லைக் ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். ஓகே, ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரைட் என் செயின் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த அலைன்மெண்ட்டை தான் நம்ம என்ன இந்த மாடல் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை நம்ம பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்டரின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்கே ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ பிரைமரியில் ஒரு ஸ்ட்ரைட் செயின் மாடலில் போகும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் வரும். ஒரு எஸ்பெஷலி சொல்ல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா நமக்கு செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. தென் ஆஃப்டர் தட் அது வந்து டைட்லி பேக்ட் காயில்டு பாலிபெப்டைட் பேக்போன் கோர். ஓகே, ஸோ இது வந்து ஸோ இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்து டைட்லி பேக்டாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் யார் யாருக்கிட்ட இருக்குன்னா நமக்கு கார்பனில் ஆக்சிஜன் இருக்குல்ல, ஸோ கார்பனில் ஆக்சிஜனுக்கும் அமைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும். ஓகே, ஸோ கார்பனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும், ஓகே, கார்பனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் அண்ட் அமைடு ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு ஹைட்ரஜன் வரும்ல, அமைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குல்ல, ஸோ அமைடு ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் இடையில எனக்கு இங்கே என்ன வருதுன்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த காம்பவுண்ட் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் யார் யாருக்கு இடையில இருக்குதுன்னா ஒரு கார்பனைலுக்கும் ஒரு அமைடாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் இடையில நடக்கக்கூடிய இருக்குது. ஓகே, அண்ட் இதில் பிச் பார்த்தீங்கன்னா 5.4 ஆம்பியர் இருக்குது, லைக் ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. அண்ட் அமினோ ஆசிட்ஸ் பெர் டர்ன் பார்த்தீங்கன்னா 3.6. ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இந்த பிச் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸோ 2 சக்ஸசிவ் டர்ன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் 2 சக்ஸசிவ் டர்ன்ஸ் லைக் இந்த இடத்துலேருந்து இந்த இடம். ஸோ இதை தான் நம்ம என்னென்னா 5.4 ஓகே ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஓகே, ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரில் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் முடிச்சு. இது மட்டுமானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சரில் இன்னும் ஒரு டைப் இருக்குது, அது என்னன்னா பீட்டா பிளேட்டட் ஷீட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ 2 விதமான நமக்கு செகண்டரி டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ஃபா முடிச்சு இப்போ பீட்டான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ இட்ஸ் நாட் அரேஞ்ச் இன் அ சீக்வன்ஸ். ஓகே, இங்கே இருக்கக்கூடியது என்னென்னா பேரலல் டு ஈச் அதர். ஓகே, ஒரு பர்டிகுலர் பெப்டைட் செயினும் சரி, இன்னொரு பர்டிகுலர் பெப்டைட் செயினும் சரி பேரலாக இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே அந்த 2 பெப்டைட் செயின்ஸையுமே லிங்க் பண்ணக்கூடிய ரோல் யார் எடுத்துக்காங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங், அது மட்டுமா ஹெல்ட் டுகெதர் பை நெய்பரிங் பாலிபெப்டைட் செயின். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இங்கே இருக்கக்கூடியதில் 2 மாலிகுல்ஸை லைக் 2 பெப்டைட் செயின்ஸை லிங்க் பண்ணக்கூடிய பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில்க் ஃபைபர். இப்போ ஆல்ஃபா ஹெலிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா குளோபுலர் ப்ரோட்டீன் லைக் மயோகுளோபின்ஸ் அண்ட் ட்ரோபோனின். ஓகே, ட்ரோபோனின் சி. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கேஆட்டிக்காக ஒரு பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து ரேண்டமாக ஃபோல்ட் ஆகிருக்கும். ஓகே, ரேண்டமாக ஃபோல்ட் ஆகிக்கிட்டு ஓவரால் ஃபோல்டிங் ஆஃப் பாலிபெப்டைட் செயின்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 மேஜர் மாலிகுலர் ஷேப், நேம்லி ஃபைப்ரஸ் அண்ட் குளோபுலார். ஓகே, குளோபுலார். இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு என்ன வருதுன்னா fibrous and globular வருது. Okay, so give rise to 2 major molecular shapes, namely fibrous and globular. So globular protein சரி, fibrous protein சரி, இதெல்லாமே tertiary typeக்கு கீழே வரக்கூடிய some subdivisions. Okay, the main forces which stabilize secondary and tertiary structure of proteins are hydrogen bonding. அது மட்டும் கிடையாது, இன்னொன்று இருக்கு, என்னன்னா disulfide linkage. Yes, செகண்டரியும் சரி, இங்கே இருக்கக்கூடிய செகண்டரியும் சரி, இங்கே இருக்கக்கூடிய டெர்ஷரியும் சரி, இங்கே இந்த மாலிகூல்ஸை இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ரோல் எடுக்கிறது யாருன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். அது மட்டும் இல்லாமல் டைசல்ஃபைட் பாண்ட். அது என்ன சார் டைசல்ஃபைட் பாண்ட் கேட்டிங்கன்னா, ரெண்டு சல்ஃபரான உருவாக்கப்பட்ட ஒரு பாண்ட். இந்த பக்கம் ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு குரூப்பையும் லைக் ஒரு பெப்டைட் செயின், அந்த ஒரு பெப்டைட் செயின், அந்த ரெண்டு செயினையும் நடுவில் டைசல்ஃபைட் பாண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கும், ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இதெல்லாமே ப்ளே ஆகக்கூடிய சில ஃபோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவார்டினரி. ஸோ some of the proteins are composed of 2 or more polypeptide chains referred to as subunits. Okay, ஸோ இங்கே இதை பொறுத்த அளவுக்கு இங்கே மல்டிபிள் பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்க. ஓகே, பெர்ஃபெக்ட் ஷேப்பே சொல்ல முடியாத அளவுக்கு chaotic-ஆ இருக்கும். Okay, the spatial arrangement of these subunits with respect to each other is known as coordinate structure. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா கோஆர்டினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக ஓகே சொல்ல போயிடுச்சுன்னா, இங்கே ஸ்ருதி மேம் நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பயோமாலிகுல்ஸோட செஷனில். இதை டீட்டெயிலாக அவங்க நடத்தியிருப்பாங்க. நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் சில பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். இந்த 2 பாயிண்ட்ஸ் ஓகே, ஒவ்வொரு இடத்துலையும் 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அது பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் எனஃப் ஃபார் அவர் கெமிஸ்ட்ரி. ஓகே, இதே சாப்டர் வந்து பயோமாலிகுல்ஸை இன்னும் இதை டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. ஓகே, நமக்கு இங்கே என்னென்னா இங்கே ப்ளே ஆகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், என்ன பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரியில் இந்த பயோமாலிகுலர் சாப்டர் நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே என்ன பாண்ட், என்ன விதமான பாண்ட் இருக்குது, எஸ்பெஷலி ஹைட்ரஜன் பாண்ட், டைசல்ஃபைட் பாண்ட், ஓகே, வேண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் அந்த பாயிண்ட்ஸ் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தட்ஸ் இட், அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் முக்கியம். அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், இங்கே ப்ளே ஆகக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப், இந்த பாலிபெப்டைட் செயினில் அந்த அமைடுங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் வருதுல்ல. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஏன்னா இதே சாப்டர் நீங்கள் எங்கேயும் படிப்பீங்கன்னா பயாலஜிலையும் படிப்பீங்க. ஓகே, அதனால் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பயாலஜிக்கல் டேர்முக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுல ஜஸ்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். இது என்னென்னா, இப்போ ப்ரோட்டீன்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளோட லைஃப் ஃபார்முக்கு ப்ரோட்டீன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஃபவுண்ட் இன் அ பயாலஜிக்கல் சிஸ்டம் வித் யூனிக் ஓகே 3-dimensional ஸ்ட்ரக்சர் லைக் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரிலாம் பார்த்துருப்போம் இல்லை. ஸோ அதோட 3-dimensional ஸ்ட்ரக்சர், யூனிக்கான 3-dimensional ஸ்ட்ரக்சரோட இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபெக்டான பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியோட இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் பெர்ஃபெக்டான 3-dimensional ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நேட்டிவ் ப்ரோட்டீன் சொல்லுவோம். ஓகே, நம்ம பயாலஜிக்குள்ளே லைக் நம்மளோட பாடிக்குள்ளேயே ஓகே பயாலஜி சிஸ்டம்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனை நம்ம நேட்டிவ் ப்ரோட்டீன் சொல்லுவோம். ஸோ இந்த நேட்டிவ் ப்ரோட்டீனில் நான் என்ன பண்ணுறேன்னா சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். என்ன சேஞ்சஸ் பண்ணுறேன்னா pH, either changing the pH or hydrogen bonds or okay அதுவும் இல்லாமல் வேறு என்ன some temperature change. ஸோ டெம்பரேச்சர் நான் சேஞ்ச் பண்ணுறேன், கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் ஓகே, டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறேன், எய்தர் ஒன், இதில் ஏதாவது ஒன்று பண்ணுறேன். ஸோ டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறேன், இல்லையா கெமிக்கல் சேஞ்சஸ். என்ன கெமிக்கல் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில ஒரு பெப்டைட் பாண்டுக்கும் இன்னொரு பெப்டைடுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன், ஹைட்ரஜன் பாண்டாக இருந்தாலும் சரி ஓகே, அதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிஹெச்சை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த சேஞ்சஸை நான் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா நேட்டிவ் ப்ரோட்டீனாக இருக்கக்கூடிய இந்த மாலிகூல்ஸ் என்ன ஆகுது, மேக்ரோ மாலிகூல்ஸ் டீநேச்சர்டு ப்ரோட்டீனாக மாறுது. இந்த ப்ராசஸோட பேர் தான் வந்து என்னன்னா டீநேச்சுரைசேஷன். ஓகே, டீநேச்சுரேஷன். ஓகே, டியூ டு திஸ் குளோபியூல்ஸ் அன்ஃபோல்ட் என்ன ஒன்னோட பிணைஞ்சிருந்தது அன்ஃபோல்ட் ஆகுது. அண்ட் ஹெலிக்ஸ் கெட் uncoiled and protein loses its biological activity. Okay, இப்படி இந்த denaturation of protein
அதோட ரிசல்ட்டில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீனுக்கு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியே இருக்காது. ஓகே, இட் வில் லூசஸ் இட்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அது வந்து டீநேச்சுரேஷன் ஆகும். ஆனால் பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ரீசன் என்னன்னா அது வந்து இங்கே இருக்க செகண்டரி டெர்ஷரி மாதிரி வந்து ஃபோல்டெல்லாம் ஆயிருக்காது. ஓகே, அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்சைம். ஸோ என்சைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குமோ அதே மாதிரி பயாலஜிக்கல், ஓகே, பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சைம். ஓகே, ஈவன் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்டை விட பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் எல்லாம் இல்லை, எஸ்பெஷலி என்சைம்ஸ். இந்த என்சைம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்பவுமே எக்ஸ்ட்ரானரி. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ரியாக்ஷனை ஒன் டேல முடிய ரியாக்ஷனை 1 ஹவரில் முடிக்குதுன்னா அதே இது இப்போ நான் வைக்கிறேன். என்சைம் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுன்னா 1 ஹவர் கூட கிடையாது, 0.1 செகண்ட்ஸ்லேயே அதை முடிச்சிடும். ஸோ பிகாஸ் வென் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் நம்மளோட என்சைம் கேட்டலிஸ்ட் வந்து எப்படின்னா ஹைலி ரியாக்டிவ் ஆஸ் வெல் அஸ் சென்சிட்டிவ். ஓகே, இது வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட்டை விட என்சைம் கேட்டலிஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அண்ட் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, ஹைலி லைக் அதோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி சொல்ல போச்சுன்னா எஃபிஷியன்சி இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்டை விட என்சைம் கேட்டலிஸ்டோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்துக்கலாம். பயோ கேட்டலிஸ்ட் ஒர்க்ஸ் அண்டர் மைல்டு கண்டிஷன் இன் லிவிங் ஆர்கானிசம். இது ஏன் சார் சென்சிட்டிவ்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரீசன்ஸை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தே ஆர் வைரல் ஃபார் லைஃப் அண்ட் சர்வ்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் important function in the body such as aiding in digestion, metabolism. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு ஒன் ஆஃப் த அது நடக்கிறதுக்கு ஸ்பீடாக நடக்குது, எஸ்பெஷலி ஸ்பீடாக நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பேசிக் நீட். ஓகே, பேசிக் நீட் என்னன்னா இந்த என்சைம் தான், பயாலஜிக்கல் என்சைம்ஸ். ஸோ இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் குளோபுலார் ப்ரோட்டீன். ஓகே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மோஸ்ட் பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் இந்த என்சைம்ஸ் எல்லாமே எப்படின்னா ப்ரோட்டீன். என்ன ப்ரோட்டீன்? குளோபுலார் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ வெரி ஸ்பெசிஃபிக் ஃபார் பர்டிகுலர் ரியாக்ஷன் ஃபார் அ பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட். இது வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர், இது ரொம்ப முக்கியம். ஸோ என்சைம் கேட்டலிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரியாக்ஷனுக்கு இந்த நபர் மட்டும்தான் போட முடியும். அதே என்சைமை வேறு ரியாக்ஷனுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கேட்டலிஸ்ட்டாக ப்ளே ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்சைம் வந்து எப்படி ப்ளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாக் அண்ட் கீ மெத்தட் மாதிரி ப்ளே ஆகும். ஓகே, ஒரு சப்ஸ்ட்ரேட் வருது. ஓகே, அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைமோட சர்ஃபேஸில் வந்து அட்டாச் ஆகுது. ஓகே, எப்படி ஒரு லாக் கீ நம்ம கீயை கொண்டு ஹோல்ட் பண்ணணும், லைக் பூட்டுக்குள்ளே கீயை சொருகிற மாதிரி ஒரு என்சைம். ஓகே, ஒரு என்சைமில் ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து உட்கார்ந்துக்கிட்டு டக்குன்னு ரியாக்ஷன் முடிஞ்சதும் அது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி போகுது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம், லாக் அண்ட் கீ மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் என்சைம் தான் வந்து ஒரு பூட்டு மாதிரி, வரக்கூடிய சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு கீ மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு ரியாக்ஷன் முடிஞ்சதும் அப்படி போகும். இப்போது இந்த என்சைம் இருக்குல்ல, இந்த என்சைமோட எந்த இடத்துல சப்ஸ்ட்ரேட் வந்து உட்காருதோ அந்த இடத்துக்கு என்ன பேருன்னா ஆக்டிவ் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சப்ஸ்ட்ரேட் எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த என்சைமோட எந்த இடத்துல போய் உட்காருதோ அதை ஆக்டிவ் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்சைம் சப்ஸ்ட்ரேட் வந்து உட்கார்ந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது உட்கார்ந்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் ES காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அவ்வளோ, இது வந்து நமக்கு லாக் அண்ட் கீ மெத்தட்னு சொல்லுவாங்க, லாக் அண்ட் கீ ப்ராசஸ். நவ் வைட்டமின்ஸை பொறுத்த அளவுக்கு இப்போ நம்ம பயாலஜிக்கல் டேர்மில், ஓகே, ஸோ பயாலஜியில் நம்ம உடம்பால் சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு சிந்தசைஸ் பண்ண முடியாத ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் இந்த வைட்டமின்ஸ். ஸோ நம்ம உடம்புல சிந்தசைஸ் பண்ண முடியலைன்னா அதை நம்ம எங்கேருந்து எடுக்கணும்? வெளியிலேருந்து எடுத்துடும். ஓகே, ஸோ அப்படி நம்ம உடம்பால் சிந்தசைஸ் பண்ண முடியாமல் நம்ம இப்போ வெளியிலேருந்து இன்டேக் பண்ணக்கூடிய சம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வைட்டமின்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வைட்டமின்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் விச் கேனாட் பி, இது முக்கியம், ப்ரொடியூஸ்டு பை த பாடி. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்மளோட டயட்டில் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆகுது நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும்.
ஏன்னா இது நம்மளோட உடம்போட நார்மல் க்ரோத்னாலும் சரி மெயின்டெனன்ஸுக்குமே சரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இந்த வைட்டமின்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னா வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ், இன்னொன்று ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ். ஸோ வாட்டர் சால்யூபிள்னா அது பேரில் இருக்குது, தண்ணியில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ். ஓகே, சால்யூபிள் இன் வாட்டர். ஓகே, ஸோ ரெகுலர்லி எக்ஸ்க்ரீட்டட் இன் யூரின். ஓகே, யூரின் வழியாக வெளியில் போகுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் B1, B2, B12. ஓகே, அண்ட் வைட்டமின் சி இதெல்லாமே என்ன வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ். இது என்ன சால்யூபிள் இன் ஃபேட். அவ்வளோதான், அது சொல்லியிருக்கக்கூடிய அதில் ஹெட்டிங்லேயே ஆன்சர் இருக்குமா. ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. ஓகே, இதெல்லாமே வந்து ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வைட்டமின்ஸ் இருக்குது, அந்த வைட்டமின்ஸ் எங்கேருந்து கிடைக்கிது. ஓகே, ஸோ எல்லாமே டயட் பிளான் மாதிரி. ஓகே, இந்தந்த வைட்டமின்ஸ் இந்தந்த ஃபுட்டில் இருக்குது. ஸோ அந்த வைட்டமின்ஸ் எடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற டிசீஸ் வரைக்கும் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைட்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் இட்ஸ் ஃபைன் ஃபார் தட்ஸ். ஓகே, பட் ஜஸ்ட் இந்தந்த வைட்டமின்ஸ் இந்தந்த சோர்ஸஸ் இருக்குது அண்ட் அது இல்லைன்னா இந்த டிசீஸ் வரும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம கோ த்ரூ பண்ண வேண்டியது. ஓகே, இதை கூட நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, நவ் நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட். ஓகே, இதான் நம்மளோட ஃபைனல் டாபிக். ஓகே, நியூக்ளிக் ஆசிட். ஓகே, நம்மளோட பயோமாலிகுல்ஸோட 4வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 4வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸை பார்த்துலாமா? எஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கலர்லெஸ் காம்ப்ளெக்ஸ். எஸ், இட்ஸ் ஃபைன், இட்ஸ் கலர்லெஸ். ஓகே, ஸோ அந்த கலர்லெஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அமார்ஃபஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இது அமார்ஃபஸ் காம்பவுண்ட்ஸால் உருவானது. என்னென்ன அமார்ஃபஸ் காம்பவுண்ட்ஸ்? ஒன்று பேஸ், இன்னொன்று சுகர், இன்னொன்று பாஸ்போரிக் ஆசிட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் சார், என்ன சார் அமார்ஃபஸ் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறீங்க? எஸ், இது அமார்ஃபஸ் காம்பவுண்ட்ஸ்னா இந்த நியூக்ளிக் ஆசிட் இஸ் அன் அமார்ஃபஸ் காம்பவுண்ட். அண்ட் இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி உருவாயிருக்கும்னா பை கம்பைனிங் 3 பர்சன்ஸ். யார் யார்? ஒன்று பேஸ், இன்னொன்று சுகர், இன்னொன்று பாஸ்போரிக் ஆசிட்ஸ். தீஸ் ஆர் அப்டைன்ட் பை hydrolysis of nucleoprotein which is a class of conjugate protein. Okay, so இதெல்லாம் ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸ்னால நம்ம ஸோ நியூக்ளிக் ஆசிட் வந்து எப்படி உருவாக்குதுன்னா இட்ஸ் ஹைட்ரோலிசிஸ் பேசிஸில் உருவாகுது. ஓகே, ஸோ அகைன் இந்த நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் என்ன? ஒன்று பேஸ் இருக்கும், இன்னொன்று சுகர் இருக்கும், இன்னொன்று பாஸ்பேட். ஓகே, பாஸ்போரிக் ஆசிட்ஸ் இருக்கும். இப்போ நியூக்ளியோடைடு. ஸோ நியூக்ளியோடைடுங்கிறது என்னன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சுகர் இருக்குல்ல, ஸோ அந்த சுகரும் ஓகே நியூக்ளியோடைடுங்கிறது என்னன்னா இந்த சுகர் நைட்ரோஜினஸ் பேஸ்ங்கிறது இது பேஸ் அண்ட் இந்த பாஸ்போர் குரூப். இந்த 3 இருந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்குல்ல, ஸோ இந்த 3 காம்போனன்ட்ஸுமே சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம நியூக்ளியோடைடு. ஸோ நியூக்ளியோடைடில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளியோடைடில் யார் இருப்பா? பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும், தென் ஆஃப்டர் தட் பாஸ்பேட் குரூப் இருக்கும். ஓகே, ஸோ பாஸ்பேட் குரூப் 3மே இருக்கிறது வந்து நியூக்ளியோடைடு. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் பென்டோ சுகர். இப்போ இதில் நீங்கள் சுகர்னு சொல்கிறோம். ஸோ சுகர்னா என்னென்னா 5 மெம்பர் கார்பன் சுகர். ஓகே, 5 மெம்பர் இருக்கக்கூடிய கார்பன் சுகர் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைபோஸ் ஆர் டிஆக்சிரைபோஸ். இப்போ நம்மளோட உடம்புல நீங்கள் என்ன இருக்கும்? டிஎன்ஏ, இது வந்து நியூக்ளிக் ஆசிட் தான். இதில் டிங்கிறது என்ன? டிஆக்சிரைபோ நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். ஓகே, நியூக்ளிக் ஆசிட். ஓகே, ஸோ இதுதான் அந்த டிஆக்சிரைபோஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம டிஎன்ஏல அது இருக்கும். ஓகே, ரைபோஸுங்கிறது இங்கே இருக்கு. ஸோ இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா இந்த பக்கம் OH இருக்கு, இங்கே OH இல்லை. ஓகே, அதுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ ஸ்மால் டிஃபரன்ஸ் இவ்வளோ தான். ஓகே, ஸோ டிஎன்ஏக்கும் ரைபோஸுக்கும் 2 டிஆக்சிரைபோஸ். ஸோ 2ன்னு சொன்னால் என்ன? இங்கே 1 C1, இது C2. அந்த இடத்துல OH இருக்கா? இல்லை. ஸோ அதனால 2 டிஆக்சிரைபோஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நைட்ரோஜினஸ் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே முன்னாடி பார்த்தோம்ல 3 விஷயம் தேவை. ஒன்று பேஸ், ஒன்று சுகர். ஸோ சுகர் என்னது? ரைபோஸ் இருக்குது, டிஆக்சிரைபோஸ் இருக்குது. சரி, முடிஞ்சு. பேஸில் என்ன சார் வரும்? பேஸ் நம்ம என்னென்னு சொன்னால் நைட்ரோஜினஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா இதில் 2 காம்போனன்ட்ஸ் லைக் ஒரு 2 விஷயத்தோட டெரிவேட்டிவாக இருக்கும். அது என்னென்னா பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 காம்போனன்ட்ஸ், இந்த 2 குரூப்போட டெரிவேட்டிவ்ஸ் தான் இந்த குவானின் அண்ட்
அடினைன். ஓகே. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பியூரினின்ஸோட ஓகே பியூரின்ஸ் கிடையாது. பியூரின்ஸ். ஓகே. ஸோ பியூரின்ஸோட 2 டெரிவேட்டிவ்ஸ் குவானின் இருக்கு, அடினின். அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிமிடின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிமிடின்ஸ்லேருந்து சைட்டோசின், தைமின் அண்ட் யுராசின். இந்த 5மே 5ம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, நம்ம நைட்ரோஜீனஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5ல எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இத நம்ம ஜின்னு மென்ஷன் பண்ணுவோம். இத ஏன்னு சொல்லுவோம். இத சின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே பயாலஜில நீங்க இத பத்தி டீட்டெயிலா இன்னும் படிப்பீங்க. ஓகே. ஓகே. தைமின், யுராசில் அண்ட் சைட்டோசைன். ஓகே. அண்ட் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு எப்படி சேரும்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் முக்கியம். ஸோ இப்போ அடினைனும் தைமைனும் எத்தனை ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணும்னா 2 ஹைட்ரஜன் பாண்டிங். அதே மாதிரி குவானைனும் சைட்டோசைனும் எத்தனை ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணும்னா 3 ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த விஷயம் முக்கியம். ஸோ திஸ் டேர்ம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாம். ஓகே. ஸோ ரைபோநியூக்ளியோடைட்ல என்ன இருக்குன்னா பாஸ்பேட் யூனிட் அண்ட் 1 பேஸ் யூனிட். என்ன பேஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா AGCU. ஓகே. அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் யுராசின். ஓகே. ஸோ இதாக இருக்கு. அதே மாதிரி டிஆக்சி ரைபோநியூக்ளியோடைட். ஸோ டிஆக்சி ரைபோஸோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் முன்னாடி பார்த்ததான். ஓகே. ரைபோஸ். ஸோ அதோட நியூக்ளியோடைட். ஓகே. அதில் என்னென்ன இருக்கும்? பாஸ்பேட் யூனிட் இருக்கும், நியூக்ளியோடைடு. ஸோ டைடுன்னு அதில் யாராக இருக்கணும்? பாஸ்பேட், பேஸ், ஓகே, சுகர் அண்ட் பேஸ் 3மே இருக்குதா? அண்ட் நியூக்ளியோசைடு. ஸோ நியூக்ளியோசைடுன்னா அங்கே யார் மட்டும்தான் இருக்க முடியும்னா பாஸ்பேட் இருக்காது. ஸோ நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே. இப்போ நியூக்ளியோடைடு இங்கே என்ன? நியூக்ளியோடைடு. ஸோ இங்கே நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடுல யார் இருப்பாங்கன்னா நமக்கு பேஸ் இருக்கும். ஓகே. அண்ட் பாஸ்பேட் குரூப் இருக்கும். தென் சுகரும் இருக்கும். ஆனா நியூக்ளியோசைடுல பாஸ்பேட் இருக்காது, பேஸ் இருக்கும் அண்ட் சுகர் இருக்கும். இந்த ரெண்டும் மட்டும்தான் இருக்கும். ஓகே. இது இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாஸ்பேட்டை சேர்த்துட்டேன்னா என்ன பண்ணும்? இந்த சைடு அழிச்சிக்கிட்டு நீங்க டைடுன்னு போட்டா போதும். ஸோ நியூக்ளியோசைடுல வெறும் நம்மளோட பேஸ் இருக்கும் அண்ட் ஆஃப்டர் தட் சுகர் இருக்கும். காட் இட்? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நியூக்ளிக் ஆசிடோட 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே. என்னென்ன? டிஎன்ஏ இருக்கு, இன்னொரு பக்கம் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏ என்ன? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏங்கிறது என்ன? ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்ததான். டிஆக்சிக் அண்ட் ரைபோ. ஓகே. ஸோ இப்போ டிஎன்ஏ செல்ஃப் ரிப்ளிகண்ட் ஆர் செல்ஃப் டியூப்ளிகேட். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா செல்ஃப் ரிப்ளிகண்டாக இருக்கும் அண்ட் செல்ஃப் டியூப்ளிகேட் பண்ணும். அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸில் டிஎன்ஏட ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஆர்என்ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது. ஒன்று என்னென்னா ரைபோசோமல் ஆர்என்ஏ அண்ட் மெசஞ்சர் ஆர்என்ஏ அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஓகே. ஷார்ட்டாக ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ. அண்ட் இந்த 3மே வந்து வேரியஸான ஃபங்க்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா protein synthesis. Okay. And it's help to bind mRNA. So இதெல்லாம் இதோட functions. Next messenger RNA பார்த்தீங்கன்னா carry genetic information. Okay. ஒரு DNA ல genetic information carry பண்ணும். Next tRNA பார்த்தீங்கன்னா it's a transfer RNA ன்னு சொல்லுவோம் இல்ல. So it's carry amino acids from different part of cytoplasm to the ribosome during protein synthesis. So protein synthesis வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இங்கே ப்ளே ஆகுது. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன? டிஎன்ஏல என்ன இருக்கும்? டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கும். ரைட். ஆனால் இங்கே வந்து ரைபோ சுகர் தான் இருக்கும், டிஆக்சி கிடையாது. ஓகே. இங்கே பாருங்க இட்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் நியூக்ளிக் ஆசிட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரக்சர். ஸோ டிஎன்ஏல டபுள் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஹெலிக்கல் தான், ஆனால் டபுள் ஸ்டாண்ட் இருக்கும். ஆனால் ஆர்என்ஏல சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ டிஎன்ஏல தைமின் இருக்கும். ஓகே. தைமின் வந்து நைட்ரோஜினஸ் பேஸாக இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யுராசில் இருக்கும். ஓகே. தைமின் இருக்கிற இடத்துல அங்கே வந்து யுராசில் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் அ ஜெனட்டிக் அண்ட் ஹெரிடிட்டி மெட்டீரியல் ஃபார் ஆல் செல்ஸ். ஓகே. டிஎன்ஏ வந்து ஹெரிடிட்டி. ஓகே. ஜெனட்டிக் ஓரியன்டான டேர்ம்ஸுக்கு டிஎன்ஏ. ஓகே. பட் இங்கே ஆர்என்ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்வால்வ்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆகக்கூடிய
ஒரு நியூக்ளிக் ஆசிட். ஓகே, இட் இஸ் ரீப்ரசன்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் த செல். ஓகே, இது வந்து நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். பட் ஆர்என்ஏ எங்க இருக்கும்? போத் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். ஒரு செல்லோட நியூக்ளியஸ்லயும் ஆர்என்ஏ இருக்கலாம், சைட்டோபிளாசத்துலயும் ஆர்என்ஏ இருக்கலாம். ஆனா டிஎன்ஏ அப்படி கிடையாது, நியூக்ளியஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ். நவ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தது என்ன? டிஎன்ஏ என்ன பண்ணுது? நியூக்ளிக் நம்மளோட ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகுது. ரைட்டா? ஸோ அது வந்து டிஎன்ஏயோடது. நெக்ஸ்ட், செல்லுலர் ஃபங்க்ஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, ஒரு செல்லோட கண்ட்ரோலே டிஎன்ஏ கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட், பேசிக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பாத்து. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் பாத்து மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட், டிஎன்ஏ டைரக்ட்ஸ் த சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ விச் இன் டர்ன் டைரக்ட் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, புரோட்டீன் சிந்தசிஸ்லையும் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸை பற்றி பேசிக்காக படிக்க வேண்டியது. எஸ்பெஷலி இதை நீங்கள் பயாலஜியில் இன்னும் டீட்டெயில்டாக, டீசெண்டாக, பெர்ஃபெக்டாக, ஓகே, கரெக்டாக படிப்பீங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு இங்கே ரொம்ப பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் அதிகமாக கிடையாது. ஓகே, ஸோ மேக் ஷூர் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு. அந்த மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருந்து ஓகே நீங்கள் பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இன்னும் நம்ம செஷனுக்கான அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணுவாங்க. மறக்காம smash the like button and share with your friends, and see you in one another session. Until then, your favorite chemistry educator, Anish. Bye.